ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2041. யாமன் என்ற பெயர் ஒலித்த அந்த கணமே ஜெயசமரனின் இதயம் ஒரு நொடி நின்றது போல உணர்ந்தான். அவன் மீண்டும் அந்த மர்மமான வீரனை உற்று பார்த்தான். உடனே அவனது கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஏனெனில் அனைவரின் முன்னிலும் அந்த இருண்ட பனிமூட்டத்திலிருந்து வெளிப்பட்டிருந்த அந்த வீரன் உண்மையில் ஒரு காலத்தில் யாவர் பிரிவின் மிகுந்த திறமையான வீரனாக இருந்த யாமன் என்பதும் தெளிவானது. மேலும் ஜெயசமரனுக்கு முன்பே காற்றுப்போர் நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற அதே யாமன் தான் இவன் என்பதும் புரிந்தது. இந்த உண்மையை உணர்ந்தபோது ஜெயசமரன் உள்ளுக்குள் பதட்டமடைந்து, ஆனா மூத்த யாமன தொண்டைமான் பிரிவு கொன்னுட்டாங்களே, அப்புறம் இது எப்படி சாத்தியம் என்று நினைத்தான். இதற்கிடையில் மகேந்திரனுக்கு அருகில் நின்றிருந்த நீர்ஜாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பிறகு அவள் தனது கைகளை இறுக்கிக் கொண்டு, மூத்த யாமன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தொண்டைமான் பிரிவால கொல்லப்பட்டாரு, அப்புறம் அவர் எப்படி இன்னும் உயிரோடு இருக்க முடியும் என்று கேட்டாள். ஆனால் மகேந்திரன் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஏனெனில் தற்போதைய சூழ்நிலை அவரை முழுமையாக உலுக்கி இருந்ததால் அவரது கண்கள் பல விசித்திரமான உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தன. இதையெல்லாம் கவனித்த ஜெயசமரன் யாவர் பிரிவின் வீரர்களை நோக்கி பார்த்தபோது அவர்களும் கலக்கமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. பிறகு ஒரு கணம் கழித்து அவன் மீண்டும் தனது பார்வையை யாமன் பக்கம் திருப்பினான். பல ஆண்டுகளுக்கு முன்பு யாவர் பிரிவில் யாமனின் நிலை ஜெயசமரனின் நிலைக்கு சமமாக இருந்தது. உண்மையில் உள்ளுக்குள் ஜெயசமரன் அந்த மூத்த யாமனை போல ஆக வேண்டும் என்று விரும்பியிருந்தான். தனது சக்தி வளர்ச்சியின் பயணத்தில் யாமன் முன்பு சாதித்திருந்த பல சாதனைகளையும் ஜெயசமரன் கடந்து சென்றிருந்தாலும் யாமன் இறந்த பிறகும் அவரது பெயர் யாவர் பிரிவின் வீரர்களின் இதயங்களில் அழியாமல் நிலைத்திருந்தது. ஆனால் இப்போது அதே வீரன் அவர்களது முன்னிலையில் உயிருடன் நின்று கொண்டிருந்ததால் யாராலும் எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலை உருவானது. அதைவிட ஆச்சரியமானது என்னவென்றால் அந்த மூத்த யாமன் இப்போது எதிரிகளின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். இந்த காட்சியால் யாவர் பிரிவின் வீரர்களின் மன உறுதி தளரத் தொடங்கியது. மேலும் அவர்களின் தைரியம் மெதுவாக குறைந்தது. இதற்கிடையில் ஜெயசமரனின் பக்கம் வந்திருந்த ஜரீனா யாமனை நோக்கி பார்த்தபடி, உண்மையிலேயே இவர்தான் அந்த மூத்த யாமனா என்று கேட்டாள். அதற்கு மகேந்திரன் இன்னும் நடுங்கும் குரலில், மூத்த யாமன், நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்களா என்று கேட்டார். யாவர் பிரிவின் தலைவர் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருப்பதை பார்த்த தபான் சிரித்தபடியே, நான் எதிர்பார்த்ததை விட இந்த காட்சி ரொம்ப சுவாரஸ்யமா அமைஞ்சிருச்சு. மகேந்திரன், இவன் தான் உங்க பிரிவோட வீரனும் உன்னோட குருவுமான யாமன். இத்தனை வருடங்களா யாவர் பிரிவோட எல்லா வீரர்களோட மனசுலையும் மிக உயர்ந்த இடத்தை பிடிச்சவன். ஆனா இப்போ அவன் எங்களோட தொண்டைமான் பிரிவுல இருக்கான். இந்த வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையானது இல்லையா என்றார். அதை கேட்ட மகேந்திரன் உடனே, ஆனா ஏன் ஏன் நம்ம பிரிவுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணீங்க? ஏன் எனக்கு துரோகம் பண்ணீங்க என்று கதறினார். பிறகு அவரது முகத்தில் திடீரென ஒரு விசித்திரமான கோபம் பரவியது. மேலும் அவருக்கு அருகில் நின்றிருந்த நீர்ஜா அவரை அமைதிப்படுத்த முயன்றாள். அதே நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த யாவர் பிரிவின் வீரர்கள் இன்னும் திகைப்பில் மூழ்கியபடியே இருந்தனர். இறுதியாக ஜெயசமரன் அந்த மூத்த யாமனை உற்று பார்த்தபடியே தாழ்ந்த குரலில், மூத்த யாமன், இப்போ நீங்களா இல்லைன்னு நான் நம்புறேன். நான் சொல்றது சரிதானே என்று கேட்டார். இதை கேட்ட அந்த கணத்தில் யாமனின் உடல் ஒரு நொடி உறைந்து போனது. பிறகு மெதுவாக அவரது பார்வை ஜெயசமரன் பக்கம் திரும்பியது. அப்போது அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை என்றாலும் அவரது கண்களில் ஒரு சிறிய அசைவு தோன்றியது. அந்த நுண்ணிய மாற்றத்தை ஜெயசமரன் தெளிவாக உணர்ந்தான். அதனைத் தொடர்ந்து கம்பீரமான குரலில் அவன், சரி, நீங்க ஏன் இப்படி ஆனீங்கன்னு நான் கேட்க போறதில்ல. ஆனா தொண்டைமான் பிரிவுக்குள்ள தனி ஒருத்தனா போய் அங்கிருந்த எல்லாருக்கும் மரண பயத்தை காமிச்ச அந்த மூத்த யாமனை தான் யாவர் பிரிவோட வீரர்களான நாங்க எப்பவுமே எங்களோட நினைவுல வச்சிருக்கோம். அதனால நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அது உங்களோட விருப்பத்தால இல்லைன்னும் வேற ஏதோ ஒரு காரணத்தால தானும் நான் நம்புறேன் என்றான். அந்த வார்த்தைகள் ஒலித்த பின் ஒரு சிறிய அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் யாவர் பிரிவின் வீரர்கள் மெதுவாக உண்மையை உணரத் தொடங்கினர். ஏனெனில் மூத்த யாமன் போன்ற ஒரு வீரன் தொண்டைமான் பிரிவின் பக்கம் நிற்பது இயல்பான ஒன்றாக தோன்றவில்லை. ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் யாமன் ஜெயசமரனை உற்று பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு சில நொடிகள் கழித்து
அவரது தலைமுடி திடீரென்று அசைந்தது. அந்த காற்றின் அசைவோடு அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மேலும் அவரது உடல் மெதுவாக நடுங்கத் தொடங்கியது. அதை பார்க்கும்போது அவர் உள்ளுக்குள் தன்னைத்தானே எதிர்த்து போராடுவது போல தோன்றியது. அந்த போராட்டத்தின் முடிவில் அவரது வாயிலிருந்து மெதுவாக ம- மகேந்திரன். என்று வந்தது. அந்த ஒரு வார்த்தையில் பல வருடங்களாக குவிந்திருந்த வலியும் உணர்ச்சிகளும் கலந்திருந்தன. அந்த குரலை கேட்டவுடனே மகேந்திரனின் உடல் உறைந்து போனது. அவர் முன் நிலைகுலைந்து நின்று கொண்டிருந்த யாமனை பார்த்தபோது திடீரென்று ஒரு உண்மை அவர் மனதில் மின்னியது. அந்த உணர்வு அவரை உடனடியாக தபானை நோக்கி திரும்பச் செய்தது. பிறகு அவர் கோபத்தில், நீ அவரை என்ன பண்ண? என்று கத்தினார். அதை கேட்ட தபான் அமைதியாக யாமனை நோக்கி பார்த்தார். பின்னர் ஒரு எளிய கையசைவின் மூலம் யாமனின் உள்ளுணர்வுகளை உடனடியாக அடக்கினார். அதன் விளைவாக யாமன் மீண்டும் ஒரு கைப்பாவையைப் போல அமைதியாக நின்றார். அதே நேரத்தில் அவர் வேறொருவரின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு தபான் மெதுவாகச் சிரித்தபடியே, மகேந்திரன், சும்மா சொல்லக்கூடாது. உன் குருவோட மனம் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஏன் இப்படி சொல்றேன்னா, இத்தனை வருடங்களா நாங்க அவனை அழிச்சிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். உண்மையை சொல்லணும்னா, நாங்க பெருசா ஒண்ணும் பண்ணல. இவ்வளவு திறமையான ஒரு வீரனை அழிக்கிறது வீண்னு தோணுச்சு. அதனால நாங்க இவனை கட்டுப்படுத்தி யாவர் பிரிவிலிருந்து தொண்டைமான் பிரிவோட வீரனா மாத்த முடிவு பண்ணோம். என்றார். இந்த வார்த்தைகள் மகேந்திரனின் உள்ளத்தில் பெரும் கோபத்தை எழுப்பின. அதே நேரத்தில் அவரது முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. ஏனெனில் தனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து தன் சொந்த மகனைப் போல வளர்த்த தனது குரு இத்தனை ஆண்டுகளாக தொண்டைமான் கும்பலால் துன்புறுத்தப்பட்டார் என்பதை அவர் ஒருபோதும் கற்பனை செய்திருக்கவில்லை. அந்த அளவுக்கு அதிகமான கோபம் அவரது உடலில் இருந்த சக்திகளை எல்லாம் கிளறியது. அந்த உணர்வில் அவர், இனி நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் என்று கத்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் திடீரென ஒளியாக மாறி நேராக தபானை நோக்கி முன்னேறத் தொடங்கினார். இதை பார்த்த தபான் சிரித்தபடியே, டேய் யாமன், உன்னோட சீடனுக்கு இப்போ பைத்தியம் முத்திடுச்சு. அதனால ஒரு குருவா நீ அவனுக்கு ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும்னு போய் கத்துக்கொடு. என்று சைகை செய்தார். அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் யாமன் மின்னல் வேகத்தில் முன்னேறி மகேந்திரனுக்கு முன்னால் வந்து நின்றார். அங்கு வந்ததும் அவர் மெதுவாக தனது கையை அசைத்தார். உடனே சுற்றியிருந்த பரிமாணம் மங்கத் தொடங்கியது. அந்த மங்கிய வெளியில் மகேந்திரனின் தாக்குதல் மோதிய போது அது பலவீனமடைந்தது. அதே நேரத்தில் யாமனின் எதிர் தாக்குதல் மிகுந்த சக்தியுடன் வெளிப்பட்டு மகேந்திரனின் தாக்குதலை முறியடித்து அவரை வெகு தூரம் பின்னால் தூக்கி எறிந்தது. அதற்கு பிறகு யாமன் மர்மமாக மறைந்து ஒரு கணத்தில் மீண்டும் மகேந்திரனின் முன்னால் தோன்றினார். பின்னர் எந்த தயக்கமும் இல்லாமல் தனது விரலால் மகேந்திரனின் நெற்றியை தாக்க முனைந்தார். அந்த தாக்குதல் மிகுந்த ஆபத்தானதாக இருந்தது. அது நேராக பட்டிருந்தால் மகேந்திரனின் தலையை இரக்கமின்றி துளைத்திருக்கும். இந்த காட்சியை பார்த்த நீர்ஜாவும் மற்றவர்களும் அதிர்ச்சியில் முகம் வெளிரி நின்றனர். ஆனால் அடுத்த கணத்தில் மகேந்திரனுக்கு முன்னால் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த உள்சக்தி திரை உருவானது. அது உடனே யாமனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தியது. இருந்தாலும் அந்த தடுப்பு ஒரு நொடியிலேயே உடைந்து சிதறியது. அந்த நொடியில் ஒரு நிழல் வேகமாக முன்னே வந்து யாமனின் அடுத்த தாக்குதலுடன் நேரடியாக மோதியது. அந்த மோதலில் வெளிப்பட்டது சாதாரண அதிர்ச்சி அல்ல, மாறாக அந்த இடத்தின் பரிமாணமே சிதறியது போல உணரப்பட்டது. உடனே அவர்கள் இருவரின் உடல்களும் நடுங்கி கணிசமான தூரம் பின்வாங்கின. அப்போது மகேந்திரனை காப்பாற்ற முன்னே வந்த அந்த நிழல் ஜெயசமரனுடையதே. பிறகு அவன் யாமனை பார்த்து, சரி, எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. உண்மையில அந்த பண்டைய பரிமாண குறியீடு உங்களோடதுதான் இல்லையா என்று கேட்டான். ஏனெனில் முந்தைய மோதலில் பயன்படுத்தப்பட்ட அந்த பண்டைய குறியீட்டின் சக்தி சில நாட்களுக்கு முன்பு அவன் உணர்ந்ததை விட அதிகமாக இருந்தது. அதனால் அந்த குறியீட்டின் உண்மையான உரிமையாளர் யார் என்று ஜெயசமரனுக்கு தெளிவானது. அது யாமனே என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவனது வார்த்தைகளுக்கு யாமன் பதிலளிக்கவில்லை. மாறாக அவர் தனது பார்வையை மீண்டும் மகேந்திரன் மீது நிலைநிறுத்தி கொண்டார். அப்போது அவரது கண்களின் ஆழத்தில் ஒரு விசித்திரமான வருத்தம் தென்பட்டாலும் அதை பற்றிய எந்த கட்டுப்பாடும் அவரிடம் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இதற்கிடையில் ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டபடியே, தலைவர் மகேந்திரன், இப்ப இந்த மூத்த யாமன் முழுசா அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்காரு. அதனால அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது என்றான். அந்த வார்த்தைகள் மகேந்திரனை ஒரு கணம் அமைதிப்படுத்தின. பிறகு சில நொடிகள் கழித்து அவர் தனது கைகளை இறுக்கிக் கொண்டு,
என்னால என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்றார். மகேந்திரன் இவ்வாறு மனமுடைந்து இருப்பதை பார்த்த ஜெயசமரனின் உள்ளத்தில் ஆழ்ந்த துயரம் எழுந்தது. உடனே அவன் தனது பார்வையை தபான் மற்றும் மற்ற தலைவர்களின் பக்கம் திருப்பி, தலைவர் மகேந்திரன், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இவனுங்களை இதைவிட 2 மடங்கு விலையை கொடுக்க வைக்கிறேன் என்றான். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட தபான் சிரித்தபடியே, நீங்க இந்த யாமனை அழிக்கிற வரைக்கும் அவன் எங்க தொண்டைமான் பிரிவை தாக்க உங்களை அனுமதிக்க மாட்டான். கிழக்கு பகுதியிலிருந்து எத்தனையோ வீரர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி யாவர் பிரிவை சேர்ந்த ஒரு வீரன் யாவர் பிரிவுக்கு எதிரா சண்டை போடுறத பாக்குறது உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையாதான் இருக்குது. என்று கிண்டலாகச் சொன்னார். அவர் இந்த வார்த்தைகளை முடித்ததும் ஜெயசமரன் தன் முகத்தில் ஒரு கடுமையான புன்னகையுடன், டேய் தபான், ஒரே ஒரு தடவை நீ என் கையில சிக்கினேன்னு வையே, அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், உன்னோட நிலைமை மரணத்தை விட ரொம்ப மோசமா இருக்கும் என்று எச்சரித்தான். இதை கேட்டவுடன் தபானின் கண்களில் கொலைவெறி மின்னியது. அவர் உடனே தனது கையை அசைத்தபடியே, அப்படியா? டேய் யாமன், இந்த பையன்தான் சமரன் ஜெயந்தன். யாவர் பிரிவுல உன்னோட இடத்த புடிச்சவன். அந்த பிரிவுக்கு நீ என்னெல்லாம் பண்ணியோ இவன் உன்னை விட அதிகமா பண்ணியிருக்கான். அதனால இன்னைக்கு இவனுக்கு உன்னோட திறமை என்னன்னு காட்டு. அப்புறம் இவனை நீ இங்கேயே கொன்னாலும் ரொம்ப நல்லது. அது மூலமா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகும் என்று உத்தரவிட்டார். ஆனால் அந்த உத்தரவுக்கு பிறகும் யாமன் அசையாமல் நின்றார். மாறாக அவரது கண்களில் ஒரு மெல்லிய வெள்ளி ஒளி மின்னியது. அதை கவனித்த தபான் கோபமாக, அப்படின்னா நீ இன்னும் எங்களோட பேச்ச கேட்காம இருக்க நினைக்கிறியா? அது ஒரு நாளும் நடக்காது யாமன் என்றார். அதனுடன் அவர் மீண்டும் கையை அசைத்ததும் யாமனின் கண்களில் கருப்பு ஒளி பரவியது. அந்த ஒளி தோன்றிய உடனே யாமனின் உடல் நடுங்கத் தொடங்கியது. மேலும் அவரிடமிருந்து இரத்தம் வடிவதை பார்க்க முடிந்தது. அவரின் இந்த நிலையை பார்த்த ஜெயசமரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவன் உடனே மறைந்து தபானை தாக்க முன்னேறினான். ஆனால் அடுத்த கணத்தில் யாமன் அவன் முன்னால் தோன்றி அவனது பாதையை மறித்தார். இப்போது யாமனின் கண்களில் இருந்த வெள்ளி ஒளி மெதுவாக மறைந்து அந்த இடத்தில் கருப்பு ஒளி முழுமையாக இருப்பதை ஜெயசமரன் தெளிவாக கண்டான். அதனால் யாமனின் மீதமிருந்த உணர்வுகளும் மெதுவாக அழிந்து கொண்டிருக்கின்றன என்பது அவனுக்கு புரிந்தது. பின்னர் யாமன் தனது வாயை திறந்து நடுங்கிய குரலில், சமரா, என் பிரிவோட மாவீரன் சமரா, என்ன அழிப்பேன்னு நீ நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்றார். அவரது குரல் உதவிக்காக கேட்ட ஒரு மன்றாட்டை போல ஒலித்தது. அந்த நிலையில் யாமனை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் ஒரு ஆழமான வேதனை தென்பட்டது. ஏனெனில் ஒரு காலத்தில் யாவர் பிரிவின் பெருமையாக இருந்த அந்த மூத்த யாமன் இப்போது இவ்வாறு துன்புறுவது ஜெயசமரனின் உள்ளத்தில் அளவு கடந்த கோபத்தை எழச் செய்தது. அந்த கோபத்துடன் ஒரு விசித்திரமான வெறியும் அவனை ஆட்கொண்டது. பிறகு சில நொடிகள் கழித்து அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு, மூத்த யாமன், இப்ப நீங்க படுற வேதனையை விட இவனுங்க 3 பேரும் பல மடங்கு வேதனை அனுபவிப்பானுங்கன்னு நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் என்றான். அந்த வார்த்தைகள் ஒலித்ததும் யாமனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அதன் பின்னர் அவர் மெதுவாக, நன்றி என்றார். அந்த நன்றியுடன் சேர்ந்து அவரது கண்கள் முழுவதுமாக இருண்டு போனது. அதனால் யாமன் தனது சுயநினைவை முற்றிலும் இழந்து விட்டார் என்பது தெளிவானது. மேலும் அடுத்த கணத்தில் அவர் முழுவதுமாக ஒரு உயிரற்ற சிலையாக மாறி நின்றார். இந்த மாற்றத்தை பார்த்த ஜெயசமரன் உடனடியாக தாக்க தயாராகி தனது கைகளை இறுக்கிக் கொண்டான். அதே சமயம் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த மகேந்திரன் கோபத்தில் நடுங்கத் தொடங்கினார். பின்னர் அவர் கண்களை மூடி கைகளை அசைத்தபடியே, சமரா, இவரை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வா என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்தபோது ஜெயசமரனின் முழு கவனமும் அவன் முன் நின்றிருந்த யாமன் மீதே இருந்தது. அப்போது யாமனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அபாயகரமான சக்திகளை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. உண்மையில் பலத்தை பொறுத்தவரை சிறிதளவு அவதார் சக்தி கொண்டிருந்த மூத்த அனந்துக்கு நிகராகவே அவர் வலிமை கொண்டிருந்தார். மேலும் அவரது உடலில் இருந்த பண்டைய பரிமாண குறியீடு அந்த சக்தியை இன்னும் அதிகரித்திருந்தது. இருந்த போதிலும் யாமன் எவ்வளவு வலிமை மிக்கவராக இருந்தாலும் ஜெயசமரன் ஒரு சாதாரண வீரன் அல்ல. அவனிடம் 2 பண்டைய குறியீடுகள் இருந்தன. மேலும் அவனால் ஒரு அவதாரத்திற்கே போட்டியாக நிற்க முடியும்.
அதற்கு மேல் அவனது உள்சக்திகளை பயன்படுத்தினால் அவன் இன்னும் அதிக வலிமையை அடைவான். அதனால் யாமனை அவனுக்கு எதிராக அனுப்பிய தபானின் முடிவு வெளிப்படையாக தவறானதாக தோன்றியது. ஜெயசமரனால் வானளிப்பான் சடலத்தை பயன்படுத்த முடிந்திருந்தாலும் யாமனை இன்னும் காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் உள்ளதா என்பதை அறிய விரும்பியதால் அவனே நேரடியாக யாமனை எதிர்கொள்ள முடிவு செய்தான். அதன்பின் தொண்டைமான் பிரிவை திரும்பி பார்த்த ஜெயசமரன் வானளிப்பான் சடலத்தை தன்னிடமிருந்து சற்று தொலைவில் வைத்தான். இதனால் தபானும் மற்றவர்களும் ஒரே நேரத்தில் தாக்காதவரை அவனுக்கு போரிடுவதில் பெரிதாக சிரமம் இருக்காது. ஆனால் அவர்கள் மூவரும் ஒரே சமயத்தில் முன்னேறினால் தொண்டைமான் அழிவு கூட்டணியின் எஞ்சிய வீரர்களுக்கு அவர்களை தடுத்து நிறுத்த வானளிப்பான் சடலம் போதுமான நேரத்தை வழங்கும் என்பது அவனது திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்தை தபானும் அவனது தோழர்களும் தெளிவாக புரிந்து கொண்டனர். ஜெயசமரனின் செயல்களை பார்த்தவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான மின்னல் தோன்றினாலும் யாரும் உடனடியாக செயல்படவில்லை. துராஜ் மட்டும் இரக்கமற்ற பார்வையுடன் வானளிப்பான் சடலத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவர் பழைய அவமானத்தை இன்னும் மறக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது அருகில் நின்றிருந்த தபான் லேசாக சிரித்தபடியே, கவலைப்படாத சமரா, இப்போ யாவர் பிரிவோட 2 திறமையான வீரர்களுக்கு நடுவுல நடக்க போற இந்த சுவாரஸ்யமான சண்டைய நாங்க பார்க்க விரும்புறோம். அதனால நாங்க கொஞ்ச நேரத்துக்கு அதுல தலையிட போறதில்ல என்றார். அத்தியாயம் 2042. ஆனால் தபானின் அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் கவனத்தை சற்றும் குலைக்கவில்லை. அவன் முழுமையாக யாமனை நோக்கி தனது பார்வையை நிலைநிறுத்தி கொண்டான். ஏனெனில் அந்த தருணத்தில் வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதே நேரத்தில் ஜெயசமரன் யாமனை எதிர்கொண்டதும் அந்த 3 தலைவர்களையும் தப்பிக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பதிலும் அவன் உறுதியாக இருந்தான். பிறகு இறுதியாக ஒரு பெருமூச்சு விட்டபடி ஜெயசமரன் தனது கைகளை கூப்பி மென்மையான குரலில், மூத்தவரே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்றான். அவன் இதை சொன்ன உடனே அவனது உடலிலிருந்து அளவற்ற சக்தி மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. ஆனால் அவன் முன் நின்றிருந்த அந்த சடலம் எந்த பதிலும் அளிக்கவில்லை. மாறாக யாமனின் உடலிலிருந்து ஒரு வெள்ளி ஒளி பரவி அவரை சுற்றியிருந்த பரப்பை மங்கச் செய்தது. அந்த மங்கலான வெளிக்குள் யாமன் ஒரு அடி முன்னேறியவுடன் ஒரே கணத்தில் ஜெயசமரனின் பின்னால் வந்து நின்றார். அதே நேரத்தில் அவர் தனது கைகளில் வெள்ளி ஒளியை திரட்டி ஒரு விசித்திரமான வாளை உருவாக்கினார். பிறகு அந்த வாளை உயர்த்தி ஜெயசமரனை பின்னாலிருந்து கொடிய வேகத்தில் தாக்கினார். அந்த தாக்குதல் விழுந்த அந்த நொடியிலேயே ஜெயசமரனின் உடலிலிருந்து மின்னல் வெடித்து அது நேராக அந்த வாளை தாக்கியது. அவை இரண்டும் மோதிய போது அங்கே தீப்பொறிகள் சிதறின. மேலும் ஒரு பெரிய வெடிப்பு ஒலி அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அந்த மோதலுக்கு பிறகு யாமனின் தாக்குதல் தடைபட்டதால் அவரது உருவம் திடீரென மறைந்து போனது. அடுத்த கணத்தில் அவர் மீண்டும் தோன்றிய போது ஜெயசமரனுக்கு மிகவும் அருகில் இருந்தார். அங்கு வந்ததும் அவர் தனது 10 விரல்களையும் விரித்தபடி சுற்றியுள்ள பகுதிக்கே ஒரு மங்கலான தோற்றத்தை ஏற்படுத்தினார். அந்த மங்கலுக்குள் வெள்ளி நிற ஒளிகளின் பெருங்கூட்டம் எல்லா திசைகளிலிருந்தும் ஜெயசமரனை நோக்கி பாய்ந்தது. அதை கவனமாக பார்த்தபோது அந்த ஒளிகள் உண்மையில் பரிமாண சக்திகளால் உருவாக்கப்பட்ட கூர்மையான கத்திகள் என்பதை உணர முடிந்தது. அவை வெளிப்படையாக அழகாக தோன்றினாலும் அதன் ஒரு தாக்குதலே ஒரு சக்தி வாய்ந்த வீரனையே 1000 துண்டுகளாக வெட்டும் அளவுக்கு அபாயகரமாக இருந்தது. அந்த ஆபத்தை உணர்ந்த ஜெயசமரன் உடனே பின்வாங்கி தனது 2 கைகளையும் முன்னே கொண்டு வந்து ஒரு பெரிய கருந்துளையை உருவாக்கினான். அந்த துளையிலிருந்து வெளிப்பட்ட அழிவு சக்திகள் அவனை நோக்கி வந்த பரிமாண கத்திகள் அனைத்தையும் விழுங்கிக் கொண்டன. அதே நேரத்தில் அவன் மின்னல் மன்னனின் கோலை சுழற்றியபடியே முன்னேறினான். அப்போது அந்த கோலிலிருந்து வெளிப்பட்ட மின்னல் கீற்றுகள் யாமனின் உடலை தாக்கத் தொடங்கின. ஆனால் ஜெயசமரனின் அந்த வேகமான தாக்குதல்களுக்குள் கூட யாமனின் உருவம் இருளில் மறைந்து கொண்டே இருந்தது. அதோடு அவர் அந்த மின்னல் தாக்குதல்களை எல்லாம் மிகவும் எளிதாக தவிர்த்தார். இதனால் அவரிடமிருந்த அந்த பண்டைய பரிமாண குறியீட்டின் மர்மமும் விசித்திர தன்மையும் மேலும் தெளிவாக உணரப்பட்டது. பிறகு அவர்கள் இருவரும் சில நேரம் இடைவிடாமல் மோதிக்கொண்டனர். அதே நேரத்தில் அவர்களின் ஒவ்வொரு தாக்குதலிலும் அபாயம் நிறைந்திருந்தது. அதனால் அவர்கள் இருவரும் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவானது. அந்த நேரத்தில் நீர்ஜா தனது முகத்தில் லேசான கவலையுடன், மூத்த யாமன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராய் இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள். அதை கேட்ட ஜரீனா ஒரு பெருமூச்சு விட்டபடியே, அக்கா, இது வெறும் ஆரம்பம்தான் என்றாள். ஏனெனில் அவர்களில் ஒருவன் பண்டைய அழிவு குறியீடும் பண்டைய மின்னல் குறியீடும் வைத்திருக்கிறான் என்பதையும் மற்றொருவன் மிகவும் மர்மமான பண்டைய பரிமாண குறியீட்டை வைத்திருக்கிறான் என்பதையும் ஜரீனா நன்றாக அறிந்திருந்தாள். மேலும் இத்தகைய சூழ்நிலையில் அவதார் நிலையை அடைந்த ஒரு வீரனுக்கு கூட இந்த போராட்டத்தை சமாளிப்பது எளிதாக இருக்காது என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. தன் தங்கையின் வார்த்தைகளை கேட்ட நீர்ஜா சற்றே எரிச்சலுடன், நான் இதை சொல்லக்கூடாது, ஆனா சமரன் மூத்த யாமனை சீக்கிரம் அழிச்சிருவான்னு நான் நம்புறேன்.
இல்ல தப்பி தவறி தொண்டைமான் பிரிவு மறுபடியும் மூத்த யாமனை கைப்பற்றினா கூட அவரோட கதி மரணத்தை விட ரொம்ப மோசமா இருக்கும் என்றாள். இதற்கிடையில் ஜரீனாவின் கண்கள் பனிக்கட்டி நீல நிறமாக மாறின. பிறகு அவள் பற்களை கடித்தபடியே உறுதியுடன், இந்த தடவை நான் அவனுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் என்றாள். அதே சமயம் மறுபுறம் வானம் முழுவதும் ஒரு நாக கர்ஜனை எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரனின் உடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான நாக முத்திரைகள் மின்னத் தொடங்கின. பிறகு அந்த முத்திரைகள் ஒன்றிணைந்து ஒரு பிரம்மாண்டமான ஊதா மற்றும் தங்க நிற நகமாக உருவெடுத்தது. அந்த நகத்தை பயன்படுத்தி அவன் யாமன் மீது ஒரு மூர்க்கமான தாக்குதலை தொடுத்தான். ஆனால் அடுத்த கணத்தில் யாமன் திடீரென மறைந்து வானத்தின் மற்றொரு பகுதியில் தோன்றினார். அங்கிருந்து அவர் தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டபோது அவருக்கு முன் இருந்த வெளி மீண்டும் மங்கலானது. பிறகு அதன் ஆழத்திலிருந்து 10,000 அடி உயரமுள்ள ஒரு பரிமாண வாள் வெளிப்பட்டது. யாமன் உடனே அந்த வாளை இறுக்கி பிடித்துக் கொண்டு தன்னை நோக்கி வேகமாக வந்த ஜெயசமரனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினார். அடுத்த நொடியிலேயே ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. மேலும் அந்த வெள்ளி நிற பரிமாண வாள் ஜெயசமரனின் நாக நகத்தை வெட்டத் தொடங்கியது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் அளவற்ற சக்தி கொண்ட நாக நகம் கூட அந்த வாளால் இரண்டாக பிளக்கப்பட்டதை பார்த்த அனைவரும் திகைத்தனர். அந்த காட்சியை தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த அமர் முகத்தில் கவலையுடன், இந்த பரிமாண குறியீடு உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தானதுதான் என்றார். பண்டைய நாகப்போர் நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றிருந்த அமர் ஜெயசமரனின் தாக்குதல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நன்றாக அறிந்திருந்தார். மேலும் ஜெயசமரனிடம் பண்டைய நிலையின் சக்தி இருந்த போதிலும் அவனது தாக்குதல் தோல்வியடைந்ததை பார்த்தபோது ஒரு கணத்திற்கு யாமனின் தாக்குதலின் அபார வலிமையை அவனால் நம்பவே முடியவில்லை. இதற்கிடையில் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த மூத்த அனந்த் வானத்தில் நடந்து கொண்டிருந்த போரை கவனமாக பார்த்து, யாமன் ஒரு வலிமை மிக்க வீரன்தான். ஆனா நம்ம குட்டி சமரனும் அவனுக்கு சலச்சவன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ இத்தனை வருஷ அனுபவத்துக்கு அப்புறமும் இந்த பையனை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல என்றார். அந்த நேரத்தில் பெரிய பரிமாண வாள் ஜெயசமரனின் நாக நகத்தை வெட்டியவுடன் யாமன் மீண்டும் வேகமாக முன்னேறினார். ஆனால் அந்த ஊதா மற்றும் தங்க நிற நாக நகத்தின் பின்னால் இருந்து ஜெயசமரன் திடீரென முன்னோக்கி பாய்ந்து யாமனுக்கு முன்னால் வந்து நின்றான். பிறகு அவன் தனது முஷ்டியில் பண்டைய நாகசக்தியை திரட்டி யாமன் மீது ஒரு சக்தி வாய்ந்த குத்தை நிகழ்த்தினான். அதில் அவன் பெற்றிருந்த சிறிதளவு அவதார் சக்தியும் கலந்திருந்தது. அந்த தாக்குதல் திடீரென நிகழ்ந்ததால் யாமனின் உடல் ஒரு கணம் உறைந்து போனது. ஆனால் ஜெயசமரனின் குத்து அவரை தாக்கவிருந்த அதே நொடியில் யாமனின் உடல் மீண்டும் மங்கத் தொடங்கியது. அந்த குத்து மங்கிய உருவத்தை தொலைத்த போதிலும் ஜெயசமரனின் நோக்கம் சற்றும் குறையவில்லை. உடனே அவன் தனது கைகளிலிருந்து அழிவு சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினான். அவன் முன்னேறி செல்லும் போதெல்லாம் அவனுக்கு பின்னால் இருந்த மங்கிய வெளி அழிந்து கொண்டே போனது. அந்த வெளி சிதறிய போது அதுவரை மறைக்கப்பட்டிருந்த ஒரு உடல் அனைவரின் பார்வைக்கும் தெளிவாக வெளிப்பட்டது. இதனால் யாமன் தன்னை மறைக்க பரிமாணத்தை பயன்படுத்தி இருந்தார் என்பது புரிந்தது. அதே சமயம் வானத்தில் மின்னல் வெட்டியது. பின்னர் அது வேகமாக மழையாக பொழியத் தொடங்கியது. அந்த சூழ்நிலையில் ஜெயசமரன் மீண்டும் தனது கைகளை இறுக்கி மின்னலை தனது கைகளில் திரட்டி கொண்டான். எல்லாமே மிக வேகமாக நடந்ததால் ஜெயசமரன் தன் முன் தோன்றியதை யாமன் உணரவே இல்லை. பிறகு அடுத்த கணத்தில் எந்த தயக்கமுமின்றி ஜெயசமரன் தனது கைகளில் திரட்டியிருந்த சக்தியை முழுவதுமாக விடுவித்து யாமனை நேராக தாக்கினான். உடனே மின்னல் அவர் கண்களுக்கு முன் வெட்டியது. பண்டைய பரிமாண குறியீடு அவரிடம் இருந்த போதிலும் ஜெயசமரனின் தாக்குதலிலிருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. இறுதியில் ஜெயசமரனின் மின்னல் நிரம்பிய கை அவரை தாக்கியது மட்டுமல்லாமல் அவரது உடலை துளைத்தும் சென்றது. அந்த மின்னலின் தாக்கத்தில் யாமனின் உடலை மூடியிருந்த கருப்பு துணி உடனடியாக சாம்பலாகி சிதறியது. அப்போது அதன் பின்னால் மறைந்திருந்த அவரது உண்மையான உருவம் அனைவருக்கும் வெளிப்பட்டது. ஆனால் அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனின் முகம் திடீரென மாறியது. அவன் உடனே தனது கையை மெதுவாக பின்வாங்கியபடி அந்த உடலை கவனமாக உற்று பார்த்து, இதெல்லாம் என்ன என்று வியப்புடன் கேட்டான். அந்த காட்சியை பார்த்து ஜெயசமரன் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் திகைப்பில் உறைந்து போனார்கள். ஏனெனில் யாமனின் உடல் ஒரு சாதாரண மனித உடலாக இல்லாமல் இருந்தது. அதில் சதை இல்லை, இரத்தம் இல்லை, எந்தவிதமான தோலும் இல்லை. மாறாக சில உள் உறுப்புகளுடன் இணைந்திருந்த ஒரு கருப்பு எலும்புக்கூடு மட்டுமே அங்கே தென்பட்டது. அதற்கு மேல் அந்த எலும்புக்கூட்டின் மேல் மர்மமான கருப்பு குறியீடுகள் ஒட்டி கொண்டிருந்தன. அவை உயிருடன் இருந்தது போல மெதுவாக அசைந்து ஒரு விசித்திரமான அரக்க சக்தியை தன்னுள் தாங்கிக் கொண்டிருப்பது போல உணரப்பட்டது. ஆனால் இவைகளையெல்லாம் விட ஜெயசமரனை அதிகமாக அதிர்ச்சி அடைய செய்தது யாமனின் இதயமே. அது முற்றிலும் கருப்பாக இருந்தது. மேலும் மெதுவாக துடித்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அவரது உடலை மூடியிருந்த கருப்பு துணி கிழிந்திருந்ததால் அந்த இதயத்தின் அருகில் ஒரு மங்கலான வெள்ளி ஒளி தென்பட்டது. அந்த ஒளி பண்டைய பரிணாம குறியீட்டின் ஒளி என்பது தெளிவாக தெரிந்தது.
அரக்க சக்திகளால் முழுமையாக சேதமடையாமல் அந்த ஒளிதான் இன்னும் யாமனின் உடலில் நிலைத்திருந்தது. அதனால்தான் அவரால் அந்த பண்டைய குறியீட்டை இன்னும் பயன்படுத்த முடிந்தது. மேலும் கவனமாக உற்று பார்த்தபோது யாமனின் எலும்புகளிலும் உள் உறுப்புகளிலும் ஒட்டி கொண்டிருந்த கருப்பு குறியீடுகள் மிகவும் அபாயகரமாக அமைந்திருந்தது ஜெயசமரனுக்கு புரிந்தது. அவை ஒரு வகையான பூட்டை போல அமைக்கப்பட்டிருந்தன. ஒருவேளை அந்த பூட்டே அவரது தற்போதைய நிலையை இவ்வளவு கொடூரமாக மாற்றியிருக்கலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் திடீரென்று திவான் அவன் காதில், இது அரக்க பேரரசோட பூட்டு மாதிரி தெரியுது சமரா. பண்டைய காலத்துல அரக்க பேரரசர் ரொம்ப ஆபத்தான ஒரு நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு. அவர்தான் என்னோட குருவை எதிர்க்க முடிஞ்ச ஒரே பேரரசர். இந்த பூட்டு ஒருத்தரோட உடம்புல இருக்கிற வரைக்கும் அவங்களால சுய நினைவுக்கு திரும்பவே முடியாது. அவங்களோட ஆன்மாவும் இதுல இருந்து வெளியே வர முடியாதபடி அங்கேயே சிக்கிக்கும். உண்மையை சொல்லணும்னா ஒரு அவதார் நிலை வீரனால கூட அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அந்த காலத்துல சில அவதார் நிலை வீரர்கள் மறுபிறவி எடுத்துருவாங்களோன்னு பல அரக்கர்கள் பயந்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால அவங்களோட அச்சுறுத்தலை ஒரேடியா ஒழிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வீரர்களோட உடம்புல இந்த அரக்க பேரரசர் பூட்டை பொருத்துனாங்க என்றான். இந்த விளக்கத்தை கேட்ட ஜெயசமரனின் முகம் மேலும் கலங்கியது. அவன் உடனே, இது அரக்க பேரரசரே கண்டுபிடிச்ச நுட்பமா? இது ஒரு அவதார் நிலை வீரனோட உயிரை கூட எடுத்துருங்கிறத என்னால நம்பவே முடியல என்றான். அதற்கிடையில் திவான் மேலும், சமரா, இந்த நுட்பம் ரொம்பவும் கொடூரமானது. இதை பயன்படுத்த அந்த அரக்கர்கள் முதல்ல ஒருத்தரோட உடம்புல இருக்கிற சதையை முழுசா பிரிச்சு எடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா உள் உறுப்புகளையும் குறைஞ்சது 10 வருஷத்துக்கு அரக்க சக்திகளா மாத்துவானுங்க. கடைசியில அவங்க இந்த அரக்க பேரரசர் பூட்டை பயன்படுத்தி அவங்களோட உயிரை கிட்டத்தட்ட அழிச்சிருவானுங்க. இந்த பூட்டு நுட்பம் மத்த பண்டைய நுட்பங்கள் மாதிரி ரொம்ப ஆபத்தானதா தெரியலனாலும் இது கண்டிப்பா எந்த ஒரு சாதாரண அரக்க மன்னனாலும் உருவாக்கக்கூடிய ஒண்ணு இல்ல. தொண்டைமான் பிரிவு அந்த அரக்க கும்பலோட கூட்டுச்சதியில ஈடுபட்டிருக்குங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. அதுவும் இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே என்றான். இந்த உண்மையை உணர்ந்த ஜெயசமரனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அப்போதுதான் யாமன் ஏன் தன்னை அழிக்க வேண்டிக் கொண்டார் என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஏனெனில் இத்தனை ஆண்டுகளாக இப்படிப்பட்ட வேதனையை தாங்கியவருக்கு இனி அதை தாங்க முடியாத நிலை வந்துவிட்டது. அந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்த போது ஜெயசமரனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உடனே அவன் திவானை பார்த்து, திவான், இப்ப இந்த மூத்த யாமனை காப்பாத்த நமக்கு வேற வழியே இல்லையா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட திவான் ஒரு கணம் அமைதியாக யோசித்தான். பின்னர் மெதுவாக, இதுல இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது சமரா. உண்மையில அந்த நுட்பத்துல சிக்கன எந்த ஒரு வீரனாலையும் ஒரு நாளும் மறுபிறவி எடுக்கவே முடியாது. ஆனா யாமனோட நிலை கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அவன்கிட்ட ஒரு பண்டைய குறியீடு இருக்குது. அதனால அவன் ஆன்மாவோட ஒரு பகுதியை அந்த குறியீடு இவ்வளவு நாளா பாதுகாத்து வச்சிருக்கலாம். உன்னால யாமனோட இந்த அரக்க உடம்ப அழிக்க முடிஞ்சா ஒருவேளை நாம அவன் ஆன்மாவோட அந்த பகுதியை காப்பாத்தலாம் என்றான். திவான் யாமனின் அரக்க உடலை அழிக்குமாறு சொன்ன உடனே ஜெயசமரனின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அந்த வார்த்தைகள் மெதுவாக சொல்லப்பட்டதாக தோன்றினாலும் உண்மையில் அவை சில கணங்களிலேயே முடிந்துவிட்டன. அதற்குள் அங்கிருந்த அனைவரும் யாமனின் எலும்புக்கூட்டு கையில் ஒரு வெள்ளி ஒளி பிரகாசிக்க தொடங்கியதை கவனித்தனர். பிறகு அடுத்த நொடியில் ஜெயசமரனுக்கு நேர் பின்னால் இருந்த பகுதி மங்கத் தொடங்கியது. ஒரு கொடிய தாக்குதல் நேராக அவன் கழுத்தை நோக்கி வந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனின் கைகளிலிருந்து மின்னல் வெடித்து அந்த வெள்ளி தாக்குதலை உடனடியாக தடுத்தது. அந்த பரிமாண தாக்குதல் முறியடிக்கப்பட்டவுடன் ஜெயசமரன் திடீரென யாமனுக்கு பின்னால் தோன்றி தன் கைகளில் திரண்டிருந்த அளவற்ற சக்திகளை பயன்படுத்தி அவரது உடலை கடுமையாக தாக்கினான். ஆனால் அந்த பலத்த தாக்குதல்களுக்கு பிறகும் யாமனின் உடலிலிருந்து அதிகபட்சமான தீப்பொறிகள் மட்டுமே பறந்தன. இதனால் அவரது கருப்பு எலும்புக்கூடு எவ்வளவு வலிமையானது என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு உடனே யாமனின் கையிலிருந்து ஒரு வெள்ளி ஒளி பாய்ந்து ஜெயசமரனை தாக்கியது. அதைத் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் இடையே தொடர்ச்சியான தாக்குதல்கள் மின்னல் வேகத்தில் பரிமாறப்பட்டன. சில கணங்கள் கழித்து அவர்கள் இருவரும் சில அடிகள் பின்வாங்கினர். ஆனால் இந்த முறை ஜெயசமரனின் கையே ஓங்கி இருந்தது. ஏனெனில் 2 பண்டைய குறியீடுகளின் சக்தி ஒரு பண்டைய குறியீட்டின் சக்தியை விட அதிகமாக இருந்தது. இதற்கிடையில் தூரத்தில் நின்று கொண்டிருந்த தபான் யாமன் சிக்கலில் இருப்பதை உணர்ந்ததும் அவர் முகத்தில் கோபம் மின்னியது. அடுத்த நொடியில் அவர் கண்களில் கருப்பு ஒளி தோன்ற அதனுடன் யாமனின் உடல் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. பின்னர் யாமன் தனது கையை நீட்டியவுடன் அதிலிருந்து ஒரு மர்மமான அதிர்ச்சி வெளிப்பட்டு அந்த பகுதி முழுவதும் பரவியது. அந்த அதிர்ச்சி பரவிய போது சுற்றியிருந்த நிலம் திடீரென வறண்டு போவதை அனைவரும் உணர்ந்தனர். இந்த பரிச்சயமான காட்சியை கண்ட யாவர் பிரிவின் வீரர்கள் அதிர்ச்சியுடன்,
காற்று போர் நுட்பம் என்று கூச்சலிட்டனர். பிறகு உடனே அவர்களின் கண்களில் கவலை தோன்றியது. ஏனெனில் வேறு ஒருவர் கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த நிலையிலும் யாமனால் அந்த நுட்பத்தை பயன்படுத்த முடிந்தது என்பதே அவர்களுக்கு நம்ப முடியாததாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது காற்று பிரிவின் மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பமாக இருந்தது. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரனும் தனது கைகளால் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கி, சரி, விஷயத்துக்கு வருவோம். எனக்கு முன்னாடி அந்த நுட்பத்தை எடுத்தவர் இங்க வந்துட்டாரு. இப்ப யாரோட காற்று போர் நுட்பம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு பார்ப்போம் என்றான். அத்தியாயம் 2043. அவன் வார்த்தைகளை முடித்தவுடனே ஜெயசமரன் மெதுவாக தனது கையை தரையில் வைத்து காற்று சக்திகளை வெளிப்படுத்தினான். அவை விரைவாக அந்த பகுதி முழுவதும் பரவத் தொடங்கி ஏற்கனவே பாழடைந்த நிலத்தை இன்னும் விரைவாக தரிசாக மாற்றின. பிறகு அந்த காற்று சக்திகள் பரவி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வரை இருந்த நிலத்தை வறண்டதாக மாற்றுவதை அனைவரும் தெளிவாக உணர்ந்தனர். இந்த அபாயகரமான நுட்பத்தை கண்ட பலரின் முகங்கள் வெளிரி போயின. அப்போது வானத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த 2 வீரர்களும் தங்கள் இடங்களில் அசையாமல் இருந்தனர். அவர்கள் அமைதியாக தோன்றினாலும் அந்த இடம் முழுவதையும் சூழ்ந்திருந்த ஆபத்தான சக்தி அலை அனைவராலும் உணரப்பட்டது. அதே சமயம் தரை கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. மேலும் அதிலிருந்து எழுந்த அளவற்ற சக்திகள் அந்த இருவரின் உடல்களுக்குள்ளும் நுழைந்தன. தொலைவில் நின்று கொண்டிருந்த ஜரீனா, மகேந்திரன், நீர்ஜா மற்றும் யாவர் பிரிவின் மற்ற வீரர்கள் அனைவரும் இந்த காட்சியை ஆழ்ந்த கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் யாவர் பிரிவின் வரலாற்றிலேயே மிக திறமையான 2 வீரர்கள் மோதிக்கொண்டிருந்ததால் அவர்களின் இதயங்கள் உணர்ச்சிகளால் நிரம்பியிருந்தன. மேலும் இன்றைய போரில் யார் மேலோங்க போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போது ஒரு அபாயகரமான பூகம்பம் தாக்கியது போல அந்த வறண்ட நிலம் முழுவதும் கடுமையாக அதிர்ந்தது. அந்த அதிர்வின் நடுவில் தொலைவில் நின்று கொண்டிருந்த யாமனை நோக்கி ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டபடியே தன் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகையுடன், மூத்த யாமன், இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன் என்றான். அவன் இதை சொன்னவுடனே ஜெயசமரனின் கண்களுக்கு முன்பாக திடீரென 2 கருந்துளைகள் தோன்றின. அந்த 2 துளைகளிலிருந்தும் உடனே பெரும் அழிவு சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. அதன் தாக்கத்தில் அந்த பகுதி முழுவதும் ஒரு மாபெரும் சத்தத்துடன் சரிந்து விழுவது போல தோன்றியது. பிறகு ஒரு நொடியில் பூமியின் ஆழத்தில் இருந்த சக்தி எரிமலை வெடித்தது போல ஆயிரக்கணக்கான அடி உயரத்திற்கு ஒரு சக்தி ஊற்று தரையிலிருந்து பீரிட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து அது நேராக வானத்தை நோக்கி பாய்ந்து அங்கே இருந்த மேகங்களை அழித்தது. ஜெயசமரன் பூமிக்குள் மறைந்திருந்த சக்திகளை வலுக்கட்டாயமாக எழுப்பியது போல யாமனும் தனது சக்தியை வரவழைத்தார். ஆனால் சக்தியின் அளவில் யாமன் உருவாக்கிய ஊற்று ஜெயசமரனுடையதில் பாதி அளவு மட்டுமே இருந்தது. ஏனெனில் ஜெயசமரனின் சொந்த அழிக்கும் சக்திகளும் அவனுக்கு துணையாக இருந்தன. இந்த மாபெரும் மோதலை கண்ட அங்கிருந்த பலரும் பிரமிப்புடன் பார்த்தனர். நீர்ஜா மற்றும் மற்றவர்களின் முகங்கள் கூட ஒரு நொடிக்கு மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தன. இதற்கிடையில் வானத்தில் எழுந்திருந்த அந்த சக்தி ஊற்று நின்று விடாமல் பரிமாணங்களை கிழித்து கொண்டு நேராக யாமனை நோக்கி சென்றது. அந்த அபாயகரமான சக்தி அவரை நெருங்கிய போது யாமனை சுற்றி கருந்துளைகள் உருவாகத் தொடங்கின. அவற்றிலிருந்து வெளிவந்த அளவற்ற அழிவு சக்திகள் காரணமாக அவரால் தனது பண்டைய பரிமாண குறியீட்டின் சக்திகளை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. இப்போது தப்பிக்க வழியில்லாத நிலையில் யாமனின் கண்கள் கருமையாக ஒளிர அவர் தனது தயாரிப்பில் இருந்த சக்தி ஊற்றை நேராக ஜெயசமரனின் தாக்குதலை நோக்கி அனுப்பினார். அதன் பின் வானத்தை கிழிக்கும் வேகத்தில் வந்த அந்த 2 மாபெரும் தாக்குதல்களும் மோதிய காட்சி அங்கிருந்த அனைவரின் கண் முன்னே நிகழ்ந்தது. அந்த மோதல் வானம் முழுவதையும் அதிரச் செய்த ஒரு பெரும் வெடிப்பை உருவாக்கியது. அதன் சத்தம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் கூட கேட்கப்பட்டது. அந்த வெடிப்புக்கு பின்னர் அபாயகரமான சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவத் தொடங்கின. அதை உணர்ந்த 2 தரப்பு படைகளும் திடீரென பீதியடைந்து தங்களை பாதுகாக்க முயன்றன. அந்த அலைகளை தாண்டி உயிர் தப்பிய சக்தி வாய்ந்த வீரர்கள் அனைவரும் வெடிப்பு நிகழ்ந்த இடத்தை நோக்கி உற்று பார்த்தனர். அந்த நேரத்தில் அந்த பரிமாணமே நொறுங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அப்போது அந்த இடத்திலிருந்து ஒரு நிழல் வெளிப்பட்டது. அது மெதுவாக பெரிதாகிக் கொண்டிருந்த ஒரு கருந்துளையாக மாறியது. அந்த கருந்துளையின் உதவியுடன் அந்த நிழல் 2 சக்தி ஊற்றுகளையும் ஒன்றிணைத்து அவற்றை ஒரு மாபெரும் சக்தியாக கட்டுப்படுத்தியது. பின்னர் ஜெயசமரன் அந்த இணைந்த சக்தி ஊற்றை பற்றி கொண்டு அதை இரக்கமின்றி சுழற்றி நேராக யாமனை நோக்கி ஒரு பேரழிவு தாக்குதலை நிகழ்த்தினான். அந்த மாபெரும் சக்தி ஊற்று யாமனுடன் மோதிய தருணத்தில் பல லட்சம் அடி உயரம் கொண்ட வெளி சிதறி விழுந்தது. அந்த தாக்குதலின் அளவற்ற வலிமையை உணர்ந்த தவானின் முகம் உடனே மாறியது. பிறகு அவர் விரைவாக தனது கைகளை அசைத்து யாமனின் முழு சக்திகளையும் கட்டவிழ்க்க முயன்றார். ஆனால் அடுத்த கணத்தில் யாமனால் தன் இடத்திலிருந்து நகர முடியவில்லை என்பதை உணர்ந்தார்.
அந்த விசித்திரமான நிலை அவரை அதிர்ச்சியடையச் செய்து இது எப்படி நடந்துச்சு? என்று கேட்க வைத்தது. அதே நேரத்தில் யாமனின் கண்களில் மங்கலான வெள்ளி ஒளி மின்னத் தொடங்கியது. பிறகு அவரது உடலும் நடுங்கியது. இதனால் அவருள் எஞ்சியிருந்த சிறு ஆன்மா தபானின் கட்டுப்பாட்டை எதிர்த்து போராடிக் கொண்டிருப்பது தெளிவாக புரிந்தது. அவரால் நீண்ட நேரம் அதை தாங்க முடியாவிட்டாலும் அந்த சிறிய எதிர்ப்பு கூட ஜெயசமரனுக்கு தேவையான ஒரு சிறிய அவகாசத்தை அளித்தது. அப்போது யாமனின் கண்களில் இருந்த அந்த வெள்ளி ஒளி மறையும் முன் அந்த மாபெரும் சக்தி ஊற்று மீண்டும் அவர் உடலை தாக்கியது. அதன் பின் அந்த இடத்தில் சூரியன் உதித்தது போல ஒரு கண்கவர் வெடிப்பு உருவானது. அந்த கடும் ஒளி அனைவரின் கண்களையும் கூசச் செய்த போதிலும் அவர்கள் வானத்தை விட்டு பார்வையை மாற்றவில்லை. ஏனெனில் யாவர் பிரிவின் இரு மாபெரும் சக்திகளுக்கு இடையேயான இந்த போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது அனைவரும் அறிய விரும்பிய ஒன்றாக இருந்தது. அந்த நேரத்தில் மகேந்திரன் கூட அசையாமல் வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார். மேலும் அவரது சக்திகளால் அந்த தீவிரமான ஒளியையும் தாண்டி அவரால் பார்க்க முடிந்தது. அதோடு ஜெயசமரனின் முந்தைய தாக்குதலை பொறுத்தவரை ஒரு அவதார் நிலை வீரனால் கூட அதிலிருந்து உயிர் பிழைப்பது சாத்தியம் இல்லை என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. இதற்கிடையில் யாமனின் கருப்பு எலும்புக்கூடு அந்த சக்தியால் தாக்கப்பட்டதால் அவரை சுற்றியிருந்த பரிமாணமே நொறுங்கத் தொடங்கியது. சில நொடிகள் கழித்து அவரது எலும்புக்கூட்டில் எண்ணற்ற சிறிய விரிசல்கள் தோன்றின. அவை தனித்தனியாக சிறியதாக இருந்தாலும் அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அந்த நிலைமையில் ஜெயசமரனின் தொடர்ச்சியான தாக்குதல்களை தாங்கி நின்ற அந்த வலிமையான எலும்புக்கூடு உடையும் தருவாயை அடைந்தது. அதே நேரத்தில் அந்த விரிசல்களிலிருந்து ஆபத்தான அரக்க சக்திகள் வெளியேற தொடங்கின. ஆனால் சுற்றியிருந்த அழிவு சக்திகளின் அழுத்தத்தில் அவை உடனடியாக ஆவியாகி மறைந்தன. அப்போது யாமனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. பிறகு அடுத்த நொடியில் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலையுடன் அந்த எலும்புக்கூடு முற்றிலும் சிதைந்து அழிந்தது. அப்போது வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்த எண்ணற்ற கண்கள் யாமனின் உடல் முழுமையாக அழிந்ததை உணர்ந்ததும் ஒரே நேரத்தில் பெருமூச்சு விட்டன. அதோடு அவர் இருந்த இடம் கரும் பனிமூட்டத்தால் மூடப்பட்டிருந்தது. அந்த காட்சியால் பலருக்கும் யாமன் இனி இல்லை என்பது தெளிவானது. அதே நேரத்தில் யாவர் பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் அனைவரும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தனர். ஜெயசமரன் போரில் வெற்றி பெற்றிருந்தாலும் யாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. மாறாக தொண்டைமான் பிரிவின் மீது ஆழமான கோபமும் வெறுப்பும் அதிகரித்திருந்தது. ஏனெனில் இந்த போரின் பின்னணியில் அவர்களே இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இதற்கிடையில் திவானும் வானத்தை உற்று பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். அப்போது அவன் முகத்தில் அடக்கப்பட்ட கோபம் தெளிவாக தெரிந்தது. மறுபுறம் ஜெயசமரன் அந்த கரும் பனிமூட்டத்தை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தான். பிறகு சில கணங்கள் கழித்து அவன் தனது பதட்டத்தை அடக்கிக் கொண்டு கைகளை இறுக்கினான். திவான் கூறியபடி யாமனின் உடல் அழிந்திருந்தால் அவரது ஆன்மா தப்பித்திருக்க வேண்டும். ஆனால் தனது முந்தைய தாக்குதல் மிகுந்த வலிமை கொண்டதாக இருந்ததால் அது யாமனின் ஆன்மாவையும் அழித்திருக்குமோ என்ற பயம் ஜெயசமரனின் மனதில் எழுந்தது. அந்த கவலையில் அவன் மூழ்கியிருந்த போது திவான் அவனிடம், "கவலைப்படாத சமரா, நாம கொஞ்ச நேரம் காத்திருப்போம். அவனோட ஆன்மா பண்டைய பரிமாண குறியீட்டால பாதுகாக்கப்பட்டு வருது. அதனால் அவன் அழிக்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது" என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் ஜெயசமரனுக்கு முழுமையான நிம்மதியை அளிக்கவில்லை. ஏனெனில் அந்த தாக்குதலுக்கு பிறகு யாமன் உயிருடன் இருக்கிறாரா என்பதை திவானுக்கே உறுதியாக சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் அந்த கவலையில் நீண்ட நேரம் தங்க முடியாது. சிறிது நேரம் கழித்து கரும் பனிமூட்டத்தில் எந்த அசைவும் தெரியாத போது ஜெயசமரன் மீண்டும் தனது கைகளில் சக்தியை திரட்டத் தொடங்கினான். அப்போது திடீரென தனது சக்தியை திரும்ப இழுக்கும் ஒரு விசித்திரமான உணர்வை அவன் உணர்ந்தான். உடனே அவன் கவனம் அந்த பனிமூட்டத்திற்குள் திரும்பியது. அங்கே ஒரு மங்கலான வெள்ளி ஒளி தோன்றியது. அதற்குள் மெதுவாக ஒரு தங்க நிற ஒளியும் கலந்தது. அந்த வெள்ளி ஒளி சூழ்ந்த தங்க ஒளி அந்த கரும் பனிமூட்டத்திலிருந்து தப்பித்து வெளியேற முயன்றது. இதை கண்ட தவானின் கண்களில் இரக்கமற்ற தன்மை தோன்றியது. அவர் உடனே தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கி, தப்பிக்க பாக்குறியா? அது இந்த ஜென்மத்துல முடியாது. அரக்க பேரரசரின் பூட்டு, உடனே செயல்படு என்றார். அவர் அந்த வார்த்தைகளை சொன்னவுடன் அந்த கரும் பனிமூட்டத்திலிருந்து எண்ணற்ற அரக்க சக்திகள் வெளிப்பட்டு முன்னோக்கி நகரும் கருப்பு ஒளிகளாக உருமாறின. பிறகு அவை ஒன்றிணைந்து ஒரு விசித்திரமான பூட்டாக மாறத் தொடங்கி அந்த வெள்ளி ஒளியை மீண்டும் கட்டுப்படுத்த தயாரானது. அந்த நேரத்தில் திவான் பதட்டமான குரலில் ஜெயசமரனிடம், "சமரா, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. அந்த பண்டைய பரிமாண குறியீடு மறுபடியும் அரக்க பேரரசனோட பூட்ல சிக்கினா யாமனோட மிச்ச மீதி இருக்கிற ஆன்மாவையும் காப்பாற்ற முடியாம போயிடும்" என்றான். அந்த அவசர குரல் காதில் விழுந்தவுடனே ஜெயசமரன் தாமதமின்றி செயல்பட தயாரானான்.
என்ன நடந்தது என்பது முழுமையாக புரியாவிட்டாலும் யாமனின் ஆன்மா மீண்டும் அந்த பூட்டில் சிக்கினால் அது திரும்ப முடியாத நிலையாக மாறிவிடும் என்ற உணர்வு அவனை தள்ளிச் சென்றது. அதனால் உடனே அவனது கைகளிலிருந்து கருமையான ஒளி வெளிப்பட்டு அதனுள் மின்னலும் கலந்தது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அவன் கை முழுவதும் கருப்பு மின்னலாக மாறியது. பிறகு அதை முன்னோக்கி நீட்டி அந்த வெள்ளி ஒளியை அடைய முயன்றான். இறுதியாக அந்த வெள்ளி ஒளி அவன் கையை தொட்ட தருணத்தில் தபானின் முகத்தில் விரக்தி தெரிந்தது. அதனால் அடுத்த நொடியில் அவர் தனது கை முத்திரையை மாற்றி அந்த அரக்க பேரரசரின் பூட்டின் சக்தியை ஜெயசமரனின் கையை அழிக்கும் நோக்கில் திருப்பினார். ஆனால் அதே சமயத்தில் ஜெயசமரனின் கையிலிருந்து அந்த 2 பண்டைய குறியீடுகளின் சக்திகளும் வெளிப்பட்டு ஒரே அடியில் அந்த பூட்டை அழித்தன. இதற்கு முன்பு தொண்டைமான் பிரிவால் யாமனின் உடலில் அந்த பூட்டை பொருத்த முடிந்திருந்தது. ஏனெனில் அவர் ஏற்கனவே அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தார். ஆனால் இப்போது நிலை மாறியிருந்தது. ஜெயசமரன் முழுமையாக விடுபட்டு அவனுள் சக்திகள் பொங்கி வழிந்து கொண்டிருந்தன. மேலும் அவனிடம் இருந்த 2 பண்டைய குறியீடுகளும் பண்டைய கற்களும் பல புதையல்களும் அவனுக்கு வலிமையான ஆதரவாக இருந்ததால் அத்தகைய தீய சக்திகளை எதிர்கொள்வது அவனுக்கு கடினமாக இல்லை. அதனால் அவனை அந்த பூட்டால் மீண்டும் கட்டுப்படுத்துவது தபானுக்கு சாத்தியமற்றதாகவே இருந்தது. அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் தனது கையை மெதுவாக பின்வாங்கிய போது திடீரென்று ஒரு வெண்மையான ஒளி அந்த பூட்டை சூழ்ந்தது. அவன் அந்த ஒளியின் வட்டத்திற்குள் இருந்து வெளியே வந்ததும் அந்த பூட்டு சடசடவென உடைந்து சிதறிய, அதோடு அதன் கருமையும் மெதுவாக குறைந்து சில கணங்களில் அது முற்றிலும் அழிந்து விட்டது. இதை கண்ட ஜெயசமரன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் அவன் பார்வை மெதுவாக தபானை நோக்கி திரும்பியது. முன்பு அவன் கண்களில் தெரிந்த கொலைவெறி இப்போது மேலும் தீவிரமாகி இருந்தது. சில கணங்கள் அவன் கைகளில் பண்டைய ஒளி நிலைத்திருந்தது. பின்னர் அது மெதுவாக மறைந்து அவனது கைகளும் தங்கள் இயல்பான நிலைக்கு திரும்பின. அதைத் தொடர்ந்து அவன் தனது உள்ளங்கையை திறந்தபோது அதில் ஒரு மென்மையான வெள்ளி ஒளி இருப்பதை கண்டான். அது சாதாரண ஒளி அல்ல, பண்டைய சக்திகளை கொண்ட பண்டைய பரிமாண குறியீடு. பிறகு அந்த ஒளி மெதுவாக அதிர்ந்து அதன் பிரகாசம் அதிகரிக்க தொடங்கியது. அப்போது அதனுள் இருந்த மங்கலான பொன்னிற ஒளியும் தெளிவாக தோன்றியது. அதுவே யாமனின் ஆன்மா என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். அந்த நிலையை கவனித்த திவான் அமைதியான குரலில், யாமனோட ஆன்மா ரொம்ப ஆழமா காயப்பட்டிருக்குது சமரா. அதை நான் குணப்படுத்த பண்டைய கல்லுக்குள்ள வைக்கணும். அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனால அதோட ஆன்மா வலிமை பெறும்போது அதுக்கு ஒரு புது உடம்பை உருவாக்குறது கடினமா இருக்காது என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். அதே நேரத்தில் பண்டைய கல்லிலிருந்து ஒரு மென்மையான ஒளி வெளிப்பட்டு அந்த பண்டைய பரிணாம குறியீட்டையும் அதன் உள்ளிருந்த பலவீனமான பொன்னிற ஒளியையும் மெதுவாக சூழ்ந்தது. ஆனால் திவான் அந்த ஆன்ம ஒளியை எடுத்துக்கொள்ள முனைந்த தருணத்தில் அது திடீரென்று நடுங்கத் தொடங்கியது. பின்னர் எதிர்பாராத விதமாக அந்த பொன்னிற ஒளி அந்த குறியீட்டிலிருந்து வெளிப்பட்டு நேராக பண்டைய கல்லுக்குள் சென்று விட்டது. இதை கண்ட ஜெயசமரன் ஆச்சரியத்தில் நின்றான். அப்போது அந்த கல்லின் உள்ளிருந்து ஒரு மெலிந்த குரல், சமரா, என்னோட இந்த பண்டைய பரிணாம குறியீடு இதுவரைக்கும் என்னோட ஆன்மாவை பாதுகாத்துட்டு வந்துச்சு. ஆனாலும் தீய சக்திகள் எனக்கு பெரிய தீங்கு விளைவிச்சிருக்குது. நான் இப்போ ரொம்ப பலவீனமாகவும் காயமடைஞ்சும் இருக்கிறதுனால இந்த பண்டைய குறியீட்டை என்னால பயன்படுத்த முடியாது. ஆனா நீ என்னோட யாவர் பிரிவை சேர்ந்தவன் மட்டும் இல்லாம ரொம்ப திறமையானவனாகவும் ஏற்கனவே 2 பண்டைய குறியீடுகளை கொண்டவனாகவும் இருக்க. அதனால இந்த பண்டைய பரிணாம குறியீடு உனக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். சரி, இப்ப போ சமரா. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுங்களை பழி வாங்கு என்றது. இதை சொன்னவுடன் அந்த குரல் மெதுவாக மங்கி காணாமல் போனது. அதன் பின் அந்த ஒளியும் பலவீனமடைந்தது. அந்த தருணத்தில் ஜெயசமரன் அமைதியாக கைகளை கூப்பி யாமனுக்கு நன்றி செலுத்துவது போல நின்றான். பின்னர் அவன் பார்வை மீண்டும் அந்த பண்டைய பரிணாம குறியீட்டை நோக்கி திரும்பியது. அப்போது திவான் மெதுவாக, சமரா, யாமன் சொல்றது சரிதான். தீய சக்திகள் இப்போ அவனோட நிலைமையை ரொம்ப மோசமாக்கிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த பண்டைய குறியீடு இவ்வளவு நாள் அவனை பாதுகாத்து வந்தாலும் அந்த குறியீடுகளுக்கு தனிப்பட்ட நோக்கங்கள் இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது அரக்கர்களை அழிக்கிறது. அதனால அந்த குறியீடுகள் யாமன் கிட்ட இருக்கிறது மூலம் அது அதோட நோக்கத்திலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது என்றான். திவானின் வார்த்தைகளை கேட்டபோது ஜெயசமரன் ஒரு கணம் தயங்கியபடி நின்றான். பண்டைய குறியீடுகள் என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருந்தாலும் உலகில் அது போன்ற 8 பண்டைய குறியீடுகள் மட்டுமே இருந்தன. ஆனால் ஜெயசமரன் ஏற்கனவே அந்த குறியீடுகளில் 2ஐ பெற்றிருந்தான். அதனால் ஒரு காலத்தில் அவை அவனுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக இருந்தனவோ இப்போது அவை அவனுக்கு அந்த மதிப்பை கொடுக்கவில்லை.
அதற்கு மேலாக அந்த பண்டைய குறியீடுகள் உண்மையில் யாமனுக்கு சொந்தமானது என்பதே அவன் மனதை அதிகமாக குலைத்தது. அந்த உணர்வுடன் அதை தன்னால் எப்படி பயன்படுத்த முடியும் என்று அவன் குழம்பினான். ஆனால் அந்த நேரத்தின் சூழ்நிலை அவனை யோசிக்க விடாமல் தள்ளிய போது அவன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, மூத்த யாமன் நான் இந்த பண்டைய குறியீட்டை பயன்படுத்தணும்னு விரும்புனா நான் அதை பயன்படுத்துறேன். ஆனா இப்போதைக்கு மட்டும்தான். யாமன் குணமடைஞ்ச உடனே இந்த பண்டைய குறியீட்டை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ என்னை எதுவும் வற்புறுத்த கூடாது என்றான். அதே நேரத்தில் திவான் அவசரமாக அவனை பார்த்து, அதெல்லாம் உன்னோட முடிவு சமரா. ஆனா நீ இந்த தொண்டைமான் கும்பல் கிட்ட இருந்து விலகி இருக்கணும். ஏன்னு தெரியல, ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்றான். அத்தியாயம் 2044. திவானின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அந்த பண்டைய பரிணாம குறியீட்டை தன்னிடம் வைத்துக்கொண்டு உடனே மகேந்திரனை நோக்கி சென்று, கவலைப்படாதீங்க தலைவர் மகேந்திரன், மூத்த யாமனை காப்பாத்த இன்னும் சாத்தியம் இருக்கு என்றார். இதை கேட்டவுடன் மகேந்திரனின் முகம் மெதுவாக மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அந்த நேரத்தில் அருகில் நின்றிருந்த சமரன் சிறிய கவலையுடன் அவனை பார்த்து, ஜெய், இப்ப என்ன பண்ண போற? கொஞ்சம் ஓய்வெடுக்க போறியா, இல்ல உங்களை பழிவாங்க ஆரம்பிக்கலாமா என்று கேட்டான். அப்போது அவன் பார்வை தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்கள் மீது விழுந்தபோது அவன் கண்களில் இருந்த கோபம் தெளிவாக பிரதிபலித்தது. ஆனால் ஜெயசமரன் அவன் கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைதியாகவே அந்த தலைவர்களை நோக்கி கொடூரமான ஒரு பார்வையை செலுத்தினான். பின்னர் அவன் பார்வை மெதுவாக தொண்டைமான் பிரிவின் ஆழமான பகுதியை நோக்கி திரும்பியது. அது இப்போது அரக்க சக்திகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த பார்வையை கவனித்த தூரத்தில் நின்ற தபான் மெதுவாக சிரித்துக் கொண்டே, ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி. ஒவ்வொரு தலைமுறையும் திறமையான வீரர்களை உருவாக்குது போல. சமரன் ஜெயந்தன், இன்னைக்கு நீ யாமனை விட சிறந்தவன்னு நிரூபிச்சிட்ட என்றார். ஆனால் அதற்கு பதிலாக ஜெயசமரன் அவரை நேராக பார்த்து, இவ்வளவு சந்தோஷப்படாத தபான், நான் மூத்த யாமனை காப்பாத்திட்டேன். ஆனா உன்னை விட மாட்டேன். தயாராகு, இது உன்னோட முறை என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டபோதும் தபானின் புன்னகை மாறவில்லை. ஆனால் அவர் கண்களில் ஒரு இருண்ட நோக்கம் மெதுவாக உருவாகத் தொடங்கியது. அதன் பின் அவர் தனது தோழர்களையும் வீரர்களையும் பார்த்து, நீங்க எல்லாரும் யாமனை காப்பாத்தி இருந்தாலும் உண்மையை சொன்னா அதனால எந்த பயனும் இல்ல. ஏன்னா அவனை ஏற்கனவே நாங்க முடிச்சிட்டோம். அதனால இப்போ உங்க எல்லாரையும் கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றார். அவர் இதை சொன்னதும் திடீரென்று அந்த 3 தலைவர்களின் கண்களிலிருந்து கருமையான ஒளி வெளிப்பட்டு அவர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் கைகளால் முத்திரைகளை உருவாக்கினர். அதன் விளைவாக அவர்களின் உடல்களிலிருந்து அரக்க ஒளிகள் பெருகி வெளியேறின. பிறகு அந்த ஒளிகள் விரிவடைந்து வானத்தையும் பூமியையும் ஒன்றாக இணைத்தன. மேலும் அந்த அபாயகரமான சக்திகள் எல்லா திசைகளிலும் பரவி உலகத்தை ஒரு கனமான இருளால் மூடத் தொடங்கின. அந்த இருளின் நடுவில் தொண்டைமான் பிரிவின் ஆழத்திலிருந்து வலியுடனான அலறல்கள் மற்றும் விசித்திரமான ஒலிகள் எழுந்தன. அதை நோக்கி பார்த்த அனைவரும் அச்சத்தில் உறைந்தனர். ஏனெனில் அவர்கள் கண்முன்னே அந்த பிரிவின் வீரர்கள் ஒவ்வொருவராக வெடித்து சிதறிக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் தோலும் இரத்தமும் சுற்றியிருந்த அரக்க சக்திகளுடன் கலந்ததால் அந்த சக்தியின் கொடூரம் மேலும் அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து சில கணங்களில் பூமியே 2ஆக பிளந்து அதன் அடியில் இருந்து எண்ணற்ற அரக்கர்கள் மேலெழத் தொடங்கினர். அந்த தருணத்தில் உலகமே நரகமாக மாறிவிட்டது போல தோன்றியது. இந்த பயங்கரமான காட்சியை பார்த்த பலரின் முகங்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் ஜெயசமரனும் அந்த காட்சியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் முகத்திலும் கவலை மெதுவாக அதிகரித்தது. இதற்கிடையில் வெடிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. மேலும் தொண்டைமான் பிரிவின் வீரர்கள் இரத்த புகையாக மாறிக்கொண்டிருந்தனர். அதோடு அவர்களின் தலைவர்கள் இவ்வளவு இரக்கமற்றவர்களாக இருப்பார்கள் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏனெனில் தங்கள் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொந்த வீரர்களையே பலியிட அவர்கள் தயங்கவில்லை. அந்த நேரத்தில் ஜரீனா ஜெயசமரனிடம் வந்து தரையை பார்த்து கவலையுடன், சமரா தயாராகு, பூமிக்கு அடியிலிருந்து இன்னும் ஏராளமான அரக்கர்கள் வெளிவர போறானுங்க என்றாள். இதை சொன்ன அடுத்த நொடி அவளது கண்கள் மெதுவாக நீல நிறத்தில் ஒளிரத் தொடங்கின. அந்த மாற்றத்தை கவனித்த ஜெயசமரன் தனது கண்களிலும் கருமையான ஒளியை வெளிப்படுத்தினான். அந்த ஒளியின் வழியாக தரையிலிருந்து மேலே எழுந்து கொண்டிருந்த எண்ணற்ற அரக்கர்களை அவனால் தெளிவாக காண முடிந்தது. பின்னர் அவன் கீழே கவனமாக பார்த்தான். அந்த கணத்தில் அவன் முகபாவனையை மாறச் செய்யும் காட்சி அவன் கண்களுக்கு பட்டது. உண்மையில் கட்டுப்பாடற்ற காட்டு மிருகங்களைப் போல எண்ணற்ற அரக்கர்கள் தரையிலிருந்து பெரு வெள்ளமாக எழுந்து கொண்டிருந்தன. இதை கண்ட சமரனின் முகத்திலும் கலக்கம் தென்பட்டது. ஏனெனில் அந்த அரக்கர்கள் காற்றில் மிதந்தபடி தொண்டைமான் பிரிவின் தலைவர்களுக்கு அருகில் திரண்டு நின்றனர். அவர்களின் உடல்கள் மோசமாக சேதமடைந்திருந்த போதிலும் அவர்கள் ஓரளவு மனிதர்களைப் போன்ற தோற்றத்தை கொண்டிருந்தனர்.
அந்த காட்சியை பார்த்த மூத்தானன், இவங்க எல்லாருமே இருளின் அடிமைகள் என்றார். தொண்டைமான் பிரிவில் இத்தனை இருளின் அடிமைகள் மறைந்திருந்ததை அவர் நம்ப முடியாமல் திகைத்து போனார். இதற்கிடையில் ஜெயசமரன் அங்கு நடந்த அனைத்தையும் அமைதியாக கவனித்து உண்மையை புரிந்து கொண்டு, இல்ல மூத்தானந்த், இவங்க எல்லாருமே இறந்த இருளின் அடிமைகள். ஏன்னா இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது அவங்களோட சடலங்கள் மட்டும்தான். ஆனா ஏதோ ஒரு மர்மமான நுட்பத்தோட உதவியால தான் அந்த தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களும் இந்த மாதிரி இறந்த உடல்களை கூட கட்டுப்படுத்துறாங்க என்றான். அவர்களை கவனமாக பார்க்கும்போது எந்த உணர்வும் இல்லாத வெறும் கொலைவெறி கொண்ட மிருகங்கள் போலவே அவர்கள் இருந்தனர். அதிலிருந்து யாரோ ஒருவர் அவர்களை கட்டுப்படுத்துகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் ஜரினா, உலகத்தோட மாபெரும் போர் நடந்தப்ப பெரும்பாலான இருளின் அடிமைகளை அழிச்சு இந்த உலகத்தை தூய்மைப்படுத்திட்டாங்க. அதனால அவங்களோட உடல்கள் அவ்வளவு எளிதா கிடைக்காது. ஆனா தொண்டைமான் பிரிவு இவ்வளவு உடல்களை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவங்க இந்த வேலையை பல 100 வருடங்களா பண்ணிட்டு வந்திருக்கலாம். எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க. இவங்க எல்லாரும் உயிரோடு இருந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இல்லைனாலும் இப்பவும் ரொம்ப ஆபத்தானவங்க தான் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலை இன்னும் அதிகரித்தது. ஏனெனில் இந்த நிலைமை பண்டைய உலகப் போரின் நினைவுகளை மீண்டும் எழுப்பியது. அப்போது இருளின் அடிமைகள் வானத்தை நோக்கி அலறத் தொடங்கின. பின்னர் திடீரென எல்லா திசைகளிலிருந்தும் வேகமாக முன்னேறி ஜெயசமரனையும் அவனது தோழர்களையும் தாக்க தயாரானார்கள். இதை கண்ட தார் பிரிவின் தலைவர் மாறன் உறுதியுடன், நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தாக்குவோம். இதுக்கு மேல இந்த இருளின் அடிமைகளும் தொண்டைமான் பிரிவு இந்த உலகத்துல இருக்க விடக் கூடாது என்றார். அந்த உத்தரவுக்கு பிறகு ஒரு நொடிக்குள் அவரும் அவரது தோழர்களும் தங்கள் ஆயுதங்களை உருவாக்கி நூற்றுக்கணக்கான இருளின் அடிமைகளை மிரள வைக்கும் வேகத்தில் தாக்கத் தொடங்கினர். அவர்களின் தாக்குதலின் கொடூரம் எவரையும் திகைக்கச் செய்தது. இதை பார்த்த தொண்டைமான் அழிவு கூட்டணியின் எஞ்சியிருந்த வீரர்கள் தைரியம் பெற்றனர். பிறகு தங்கள் பயத்தை அடக்கிக் கொண்டு அவர்கள் தங்கள் உடல்களிலிருந்து அளவற்ற சக்தியை வெளிப்படுத்தி இருளின் அடிமைகளை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கினர். அவர்களின் தாக்குதல்கள் பல அடிமைகளை தரையில் வீழ்த்தினாலும் தரையிலிருந்து எழும் அரக்கர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. ஆரம்பத்தில் முதல் அலை கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் வானத்தில் அரக்க சக்திகள் அதிகரித்த போது போர் மேலும் கடினமடைந்தது. அந்த நேரத்தில் மிகவும் சிறிய உருவத்துடன் தோன்றிய பல வீரர்கள் பூமிக்கடியிலிருந்து வெளிவந்து தாக்குதலில் இணைந்தனர். அவர்களின் உடல்கள் சிறியதாக இருந்தாலும் அவர்களின் சக்தி முன்வந்தவர்களை விட பலமாயிருந்தது. அதை பார்க்கும்போது அவர்கள் உயிருடன் இருந்த காலத்தில் உயர்ந்த நிலை கொண்டவர்களாக இருந்தது தெளிவாக தெரிந்தது. இப்போது அவர்களின் பலம் குறைந்திருந்தாலும் இன்னும் மிகவும் ஆபத்தானவர்களாகவே இருந்தனர். அதனால் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி தொண்டைமான் அழிவு கூட்டணியின் வீரர்களை விரைவாக தாக்கி கொன்றனர். அவர்களின் தாக்குதல்கள் மற்ற அடிமைகளுக்கும் வழியை திறந்தன. இதனால் போரின் தீவிரம் அதிகரித்தது. பின்னர் இரு தரப்பும் நேருக்கு நேர் மோதின. வானத்தில் மனித சக்திகளும் அரக்க சக்திகளும் மோதிய அந்த போர்க்களம் பார்த்தவர்களுக்கு நடுங்க வைக்கும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அந்த காட்சியை உற்று பார்த்த ஜெயசமரன் நிலைமை மிக தீவிரமாக மாறிவிட்டதை உணர்ந்து மகேந்திரனை பார்த்து, தலைவர் மகேந்திரன், நீங்க போய் நம்ம தோழர்களுக்கு உதவுங்க. இந்த சக்தி வாய்ந்த இருளின் அடிமைகளை நாம எந்த விலை கொடுத்தாவது தடுத்து நிறுத்தணும் என்றான். ஏனெனில் சக்தி வாய்ந்த அந்த இருளின் அடிமைகள் மற்றவர்களுக்கு பாதையை மிகவும் எளிதாக்கி இருந்ததை அவனால் தெளிவாக காண முடிந்தது. அதனால் அவற்றை உடனே ஒழிக்கவில்லை என்றால் அவை பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறும் என்பது அவனுக்கு புரிந்தது. இதை உணர்ந்த மகேந்திரன் அமைதியாக தலையசைத்து கைகளை சற்றே உயர்த்தியபடியே முன்னோக்கி நகரத் தொடங்கினார். அவரை தொடர்ந்து யாவர் பிரிவைச் சேர்ந்த பல சக்தி வாய்ந்த வீரர்களும் இருள் அடிமைகளுடன் நேருக்கு நேர் மோத ஆரம்பித்தனர். அவர்களில் சில சக்தி வாய்ந்த அடிமைகளை மகேந்திரன் தடுத்து நிறுத்தியதை கவனித்த ஜெயசமரன் உடனே திரும்பி மற்றவர்களை நோக்கி, மூத்த அனந்த், அமர், ஜரினா, நீங்க எல்லாரும் தரைய கவனமா பாத்துக்கோங்க. அங்கிருந்து இன்னும் சக்தி வாய்ந்த இருளின் அடிமைகள் வெளிவர ஆரம்பிச்சா அவங்கள சமாளிக்கிறது உங்களோட பொறுப்பு தான் என்றான். ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் என்றும் இன்னும் பல சக்தி வாய்ந்த இருளின் அடிமைகள் இந்த போரில் சேரப்போகின்றன என்றும் அவன் உணர்ந்தான். அதே நேரத்தில் தொண்டைமான் பிரிவு இந்த நாளுக்காக பல நூற்றாண்டுகளாக தயாராகி வந்தது போல தோன்றியது. மறுபுறம் மூத்த அனந்தும் மற்றவர்களும் அவன் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டனர். ஏனெனில் நிலைமையின் தீவிரம் அனைவருக்கும் புரிந்திருந்தது. அப்போது திடீரென சமரனின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. அவன் உடனே பதட்டமாக, தொண்டைமான் பிரிவோட 3 தலைவர்களும் இங்கிருந்து காணாம போயிட்டானுங்க. இருக்கிறதுலயே அவனுங்க தான் மிகப்பெரிய பிரச்சனையே என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகம் மாறியது. அவன் உடனே சுற்றிலும் தீவிரமாக பார்த்தான். பின்னர் அது உண்மை என உணர்ந்தான். ஏனெனில் அந்த நேரத்தில் தலைவர்கள் மூவரும் மர்மமாக மறைந்து விட்டனர். அவர்களை தேடி புறப்பட எண்ணிய அதே தருணத்தில் தரையின் ஆழத்திலிருந்து
மிகவும் அபாயகரமான அரக்க சக்தி ஒன்று மேலே எழ ஆரம்பித்தது. அதை கவனமாக பார்த்தபோது இன்னும் சக்தி வாய்ந்த சில இருளின் அடிமைகளும் மெதுவாக வெளிப்படுவதை அவன் உணர்ந்தான். இதற்கிடையில் வேற்றுலக நாகமந்திரி அந்த காட்சியை பார்த்து வியப்புடன், இவ்வளவு ஆபத்தான அரக்க சக்திகளா? இவனுங்க கண்டிப்பா ஒரு காலத்துல வாழ்ந்த இருளின் மன்னர்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றான். மேலும் பல அடிமைகள் மேலே வந்தபோது அவர்கள் மொத்தம் 6 பேராக இருப்பதை அனைவரும் உணர்ந்தனர். மற்றவர்களை விட இவர்கள் குறைவாகவே காயமடைந்திருந்ததால் அவர்களின் சக்திகள் இன்னும் அதிகமாக தோன்றியது. பிறகு அவர்கள் வெளிப்பட்டவுடன் இருளின் அந்த 6 மன்னர்களும் நேராக ஜெயசமரனையும் அவனது தோழர்களையும் நோக்கி பார்த்தனர். அந்த தருணத்தில் மூத்த அனந்த் உறுதியுடன், நாம இவங்களை தாக்குவோம் என்று கத்தினார். இருளின் மன்னர்கள் ஏற்கனவே பலவீனமடைந்திருந்தாலும் அவர்கள் இன்னும் சாதாரண இந்திரஜித்துகளை விட பலமாக இருந்தனர். அதனால் அவர்களை எதிர்கொள்வது மிக சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஆனால் யாரும் முழுமையாக செயல்படுவதற்குள் அந்த இருளின் மன்னர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் கர்ஜித்து அதிவேகமாக தாக்கத் தொடங்கினர். அந்த அசைவை கண்ட ஜெயசமரன் உடனே ஆரண்யாவையும் ஜரீனாவையும் பார்த்து, நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஆரண்யா தன்னம்பிக்கையுடன் தலையசைத்து, இந்த இருளின் மன்னர்களை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 3 சகோதரர்கள் போய் தொண்டைமான் பிரிவோட தலைவர்களை கவனிச்சுக்கோங்க. அவங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சு ஒழிச்சு கட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல அவனுங்களை ஒழிக்கிறது மூலம்தான் அரக்கர்களுடனான இந்த போர் முடிவுக்கு வரும். ஆனா சமரா, உன்னை நீ பாத்துக்கோ. உனக்கு அங்க ஏதாவது சிக்கல் வந்தா நான் வந்து உன்னை காப்பாத்துவேன் என்றாள். அந்த வார்த்தைகளை முடித்தவுடனே ஆரண்யா ஒரு கணமும் தாமதிக்காமல் முன்னோக்கி பாய்ந்தாள். அப்போது அவள் கைகளிலும் மின்னல் வாள்கள் தோன்றின. அவை காற்றை வெட்டியபடியே அந்த இருளின் மன்னர்களை நோக்கி சென்றன. அவள் அப்படி பாய்ந்ததை கவனித்த ஜெயசமரனின் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகை தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் அவன் உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான குளிர் பரவிய உணர்வு எழுந்தது. அதனால் அவன் திரும்பி பார்த்தான். அப்போது ஜரீனா அமைதியாக அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் ஒரு கணம் அவன் கையை பிடித்து பின்னர் மெதுவாக விட்டுவிட்டு முன்னோக்கி நடந்தாள். அந்த நேரத்தில் அவளது உடலிலிருந்து அளவற்ற பனிச்சக்தி பரவியது. அவள் விலகிய பின் ஜெயசமரனுக்கு அருகில் சமரனும் வீராவும் மட்டுமே நின்றிருந்தனர். அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபோது அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. பிறகு சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் புன்னகையுடன், இப்போ அந்த 3 தலைவர்களோட போரிட 3 சகோதரர்களான நம்ம முறை என்றான். அந்த வார்த்தைகளோடு 3 ஆண்டுகளுக்கு முன் நடந்த அவமானம் சமரனின் மனதில் மீண்டும் எழுந்தது. அப்போது அவன் முகத்தில் ஒரு அடக்கப்பட்ட கோபம் தென்பட்டது. பின்னர் அவன், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சக்திகள் என்கிட்ட முழுசா இல்லாத நேரத்துல அந்த 3 தலைவனுங்களும் அதை பயன்படுத்திக்கிட்டானுங்க. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. இந்த தடவை பழைய கணக்குகளை எல்லாம் மொத்தமா முடிச்சிருவோம் என்றான். அந்த நினைவு ஜெயசமரனின் உள்ளத்தையும் தொட்டது. ஏனெனில் அந்த நேரத்தில் அவர்கள் மூவரில் வலிமையானவனாக இருந்த போதும் சமரனாலும் அவர்களை முழுமையாக பாதுகாக்க முடியாத தருணம் இன்னும் அவன் மனதில் இருந்தது. இதற்கிடையில் வீராவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அந்த புன்னகையில் அவனது கொடூரமான நோக்கம் தெளிவாக பிரதிபலித்தது. பின்னர் 3 சகோதரர்களும் ஒரே நேரத்தில் ஒரு அடி முன்னேறி தங்கள் சக்திகளை வெளிப்படுத்தினர். அந்த அலை போன்ற சக்தி பரவியவுடன் அருகில் இருந்த எந்த அரக்கனும் அவர்களை நெருங்க துணியவில்லை. அப்போது திடீரென பூமி முழுவதும் அதிரத் தொடங்கியது. மேலும் தரையின் ஆழத்திலிருந்து ஒரு பயங்கரமான சக்தி மேலெழ ஆரம்பித்தது. அவர்கள் உடனே கீழே பார்த்தபோது பூமியின் ஆழத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான அரக்கன் மெதுவாக மேலே வந்தான். அந்த அரக்கனின் சக்தி வானம் முழுவதும் பரவி இருந்தது. மேலும் அவன் முற்றிலும் கருப்பாக இருந்தான். அது மட்டுமின்றி அந்த அரக்கனுக்கு கண்கள் இல்லை. ஆனால் அவனுக்கு 4 பெரிய அரக்கத்தனமான கைகள் இருந்தன. அதோடு அவனுக்கு ஒரு பெரிய வாய் இருந்தது. அதில் கூர்மையான கருப்பு பற்கள் தெரிந்தன. அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் குழப்பத்துடன், இது என்னது என்று கேட்டான். அதற்கு திவான் உடனே, சமரா, கவனமாற. இவன் ஒரு பிரபஞ்ச அரக்க மன்னன். இருளின் அடிமைகள்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவன். பண்டைய காலத்துல அரக்க பேரரசோட வலது கை இவன் தான். இவனோட சக்தி 2 அவதார் தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஒருத்தருக்கு நிகரா இருக்கும். இப்ப இவன் ஒரு பொணமா இருந்தாலும் அந்த 3 தலைவர்களும் இவனை கட்டுப்படுத்துறாங்க. அதனால இவனுக்கு எதிரா சாதாரண அவதாரத்தால எதுவும் பண்ண முடியாது என்றான். அந்த விளக்கத்தை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இந்த அளவுக்கு சக்திகள் அவர்களிடம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் இந்த யோசனையில் மூழ்கியிருந்த போது அந்த பிரபஞ்ச அரக்கனின் முகத்தில் ஒரு அசைவு தோன்றியது. பிறகு அடுத்த கணமே தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் முகங்கள் அதில் வெளிப்பட்டன.
அப்போது அவர்கள் மூவரும் சிரித்தபடியே, சமரா, இந்த 3 வருஷத்துல நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா மாறி இருந்தாலும் நீங்க 3 பேரும் எங்க முன்னாடி வெறும் எறும்புகள் தான். உங்கள ஒரே நசுக்கா நசுக்கி எங்களால கொல்ல முடியும். இப்ப சொல்லுங்க, எங்களை எதிர்க்க உங்களுக்கு தைரியம் இருக்குதா? என்று கேட்டனர். அத்தியாயம் 2045. 3 தலைவர்களின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரனின் கண்களில் ஒரு கடுமையான இரக்கமற்ற பார்வை உருவானது. அதே நேரத்தில் பின்னால் இருந்து சமரன், நான் ஒத்துக்கிறேன், இந்த அரக்கன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். ஆனா அதே அளவுக்கு அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கும். நான் சொல்றது சரிதான தம்பிகளா? என்று கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு கடுமையான புன்னகை மலர்ந்தது. அப்போது வீராவின் முகத்திலும் அதே புன்னகை தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் மூவரிடமும் ஒரு விசித்திரமான வெறித்தனம் மெதுவாக வெளிப்பட்டது. அதை உணர்ந்த சமரன் உற்சாகத்துடன், சரி சொல்லுங்க தம்பிகளா, 3 வருஷமா நாம காத்திருந்த தருணம் இப்ப வந்துருச்சு. நாம நம்ம பழி வாங்கல ஆரம்பிக்கலாமா? என்று கேட்டான். இதை கேட்டவுடன் ஜெயசமரன் தனது கைகளை இறுக்கி பிடித்தான். அதே நேரத்தில் அவனுக்குள் இருந்த அபாயகரமான சக்திகள் மெதுவாக வெளிப்படத் தொடங்கின. அவன் மட்டுமல்லாமல் மற்ற இருவரும் தங்கள் உச்ச சக்தியை அதே போல வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். இதை கவனித்த தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் சிரித்தபடியே, உங்களுக்கு உங்களோட எல்லைகளே தெரியல தம்பிகளா. நாங்க தனித்தனியா வந்தாலே உங்க 3 பேரையும் கொன்றுவோம். இப்போ 3 பேரும் சேர்ந்து இருக்கோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு எதிரா வர உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க 3 பேரும் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கன்னு இன்னைக்கு நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறோம். என்று சிரித்தார்கள். அவர்களின் குரலில் இருந்த அவமதிப்பு தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் அவர்கள் மூவரும் அவதார் நிலையிலான வீரர்கள். மேலும் அந்த சக்திகள் அனைத்தும் இப்போது அந்த அரக்க மன்னனுக்குள் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தன. அவன் உயிருடன் இருந்தபோது இருந்த சக்தியை முழுமையாக அடையவில்லை என்றாலும் அவனை தடுக்க எந்த சாதாரண அவதாரத்தாலும் முடியாத நிலை இருந்தது. அதற்கிடையில் ஜெயசமரனும் அவனது சகோதரர்களும் இன்னும் இந்திரஜித் நிலையிலேயே இருந்ததால் அவர்களின் சக்தி இந்த 3 தலைவர்களுடன் ஒப்பிடும்போது மிக குறைவாக தோன்றியது. பின்னர் தபான் சிரித்தபடியே மேலும், உங்க 3 பேரையும் நாங்க ஒழிச்சிட்டா இங்க இருந்து எவனாலையும் இந்த இடத்தை விட்டு உயிரோட வெளியே போக முடியாது. ஏய் முட்டாள் சமரா, எங்க தொண்டைமான் பிரிவை உன்னால அழிக்க முடியுங்கிற அந்த தவறான எண்ணம் உனக்கு இன்னும் இருக்குதா? உண்மை என்னன்னா, நாங்க 3 பேரும் நீ திரும்பி வர்றதுக்காக ரொம்ப நாளா காத்து இருக்கிறோம். ஆனா உன்னோட முட்டாள்தனத்தால எங்க பிரிவை எதிர்க்க துணிஞ்ச ஒவ்வொரு வீரனையும் நீயே இங்க கூட்டிட்டு வந்துட்ட. அதனால எங்களோட வேலை இன்னும் எளிதாயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாரையும் நாங்க அழிச்சதுக்கு அப்புறம் கிழக்கு பகுதியில எங்களை தடுக்க ஒருத்தனும் மிச்சம் இருக்க மாட்டானுங்க. என்றார். இந்த வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் போதே ஜெயசமரனின் கைமுஷ்டி மேலும் இறுகியது. பிறகு உடனே அதிலிருந்து ஊதா மற்றும் தங்க ஒளி கலந்த சக்தி வெளிப்பட்டு அதனுடன் ஒரு நாகத்தின் கர்ஜனை போன்ற ஒலி எழுந்தது. அந்த ஒலி வீராவையும் தாக்கியது போல அவனும் உரக்க கர்ஜித்தான். வீராவின் அந்த கர்ஜனையை தொடர்ந்து தூரத்தில் நின்றிருந்த பஹிராவின் கொடிய படை திடீரென அமைதியாகி அவர்களின் உடல்களிலிருந்து கருப்பு ஒளிகள் வெளிப்படத் தொடங்கின. அந்த ஒளிகள் அவர்களை சுற்றி ஒரு வலிமையான கவசமாக மாறின. அதைத் தொடர்ந்து மீதமிருந்த சக்திகள் அனைத்தும் வீராவின் உடலுக்குள் உறிஞ்சப்பட்டன. அதன் விளைவாக அவனது பெரிய உடல் இன்னும் பெரிதாக வளர்ந்து கருப்பு மற்றும் வெள்ளை நிற தோல் தீவிரமாக ஒளிர்ந்தது. இது அவனது சக்தி கணிசமாக உயர்ந்ததை தெளிவாக காட்டியது. உண்மையில் அவன் இந்திரஜித் நிலையில் இருந்தான். மேலும் அவனது உடலில் ஆயிரக்கணக்கான வீரர்களின் சக்திகள் ஒன்றிணைந்திருந்ததால் மூத்த அனந்த் போன்றவர்களுக்கு கூட அவன் சவாலாக மாறியிருந்தான். அதே நேரத்தில் சற்று தொலைவில் இருந்த சமரன் காற்றில் மிதந்தபடி அளவற்ற கருப்பு சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அவனிடமிருந்து பிரம்மாண்டமான ரெக்கைகள் முளைத்திருந்ததால் அவனது போர் திறன்களும் மேலும் உயர்ந்திருந்தன. இதனால் அவன் எந்த அவதாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தான். இவ்வாறு 3 சகோதரர்களின் சக்திகள் அதிகரித்த போது நிலைமை மிகவும் ஆபத்தானதாக மாறியது. பிறகு சமரன் உறுதியுடன், சரி வாங்க தம்பிகளா, இந்த போரை தொடங்குவோம் என்றார். இதற்கிடையில் அவர்கள் மூவரும் தங்கள் சக்திகளை முழுமையாக வெளிப்படுத்தி இருந்த போதிலும் தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் முகங்களில் இருந்த பெருமித புன்னகை மாறவில்லை. பிறகு அவர்கள் ஒரு சைகை காட்டியவுடன் பிரபஞ்ச அரக்க மன்னன் வேகமாக முன்னேறத் தொடங்கினான். அப்போது அவனை சுற்றி அரக்க சக்தியின் புயல் வீசியது.
அதே நேரத்தில் வீரா தனது முஷ்டியை இறுக்கி ஒரு பிரம்மாண்டமான சுத்தியலை வெளிப்படுத்தினான். அந்த சுத்தியலில் 9 குறியீடுகள் ஒளிர்ந்தன. பின்னர் அவன் வேகமாக அரக்க மன்னனை நோக்கி பாய்ந்தான். இதற்கிடையில் சமரன் தனது கருப்பு சக்திகளையும் ஜெயசமரன் தனது ஊதா மற்றும் தங்க நிற சக்திகளையும் பயன்படுத்தி மூவரும் ஒரே நேரத்தில் அந்த அரக்கனை தாக்கினர். அந்த தருணத்தில் அவர்கள் தங்கள் முழு சக்திகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த 3 தாக்குதல்களையும் எதிர்கொண்ட தொண்டைமான் பிரிவின் தலைவர்கள் சிரித்தபடியே கைகளை கூப்பினர். உடனே 10,000 அடி உயரமுள்ள ஒரு கருப்பு கவசமாக அரக்க சக்தி உருவாகி பிரபஞ்ச அரக்க மன்னன் முன் நிலை கொண்டது. அடுத்த கணத்தில் 3 சகோதரர்களின் தாக்குதல்கள் அந்த அபாயகரமான கவசத்தில் மோதின. ஒரே நேரத்தில் ஏற்பட்ட அந்த மோதலால் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் எழுந்து சுற்றியிருந்த பகுதி முழுவதும் குலுங்கியது. அந்த தாக்குதலின் பலத்தால் கருப்பு கவசத்தில் விரிசல்கள் தோன்றினாலும் சில கணங்களுக்குள் அவை மெதுவாக மறைந்து போனது. இதை கண்ட தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் மீண்டும் சிரித்தபடி, உங்களோட தாக்குதல் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா வெறும் 3 வருஷத்துல நீங்க எல்லாரும் இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களாயிட்டீங்களா என்றார்கள். பின்னர் பிரபஞ்ச அரக்க மன்னன் மீண்டும் முன்னோக்கி பாய்ந்தான். அவனது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அவனது வேகம் நம்ப முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. அதனால் ஒரு நொடிக்குள் அவன் வீராவுக்கு பின்னால் தோன்றி தனது அரக்க கையால் ஒரு சக்தி வாய்ந்த குத்தை வீசினான். அப்போது அந்த கையில் இருந்த எண்ணற்ற குறியீடுகள் ஒளிர்ந்து அந்த குத்தின் சக்தியை மேலும் அதிகரித்தன. அந்த இரக்கமற்ற தாக்குதலை எதிர்கொண்ட வீராவும் தாமதிக்காமல் கருப்பு மற்றும் வெள்ளை ஒளி கலந்த சக்தியுடன் தனது நகங்களை முன்வைத்து பாய்ந்தான். பிறகு அவனது தாக்குதல் நேரடியாக அந்த குத்துடன் மோதியதும் சுற்றியிருந்த பரிமாணமே ஒரு கணத்தில் நொறுங்கியது. அந்த மோதலின் தாக்கத்தில் வீரா பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டான். முந்தைய மோதலால் ஏற்பட்ட சேதத்தினால் அவனது நகங்களில் இருந்து இரத்தம் வடிய தொடங்கியது. இதை கவனித்த தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களுக்கும் வீராவின் தற்போதைய பலம் மிகவும் அதிகம் என்பது தெளிவாக தெரிந்தது. அதே சமயம் அவர்கள் மிகவும் தந்திரமாக நடந்து கொண்டு 3 சகோதரர்களில் ஒப்பிடும்போது சற்று குறைவாக தோன்றிய வீராவையே முதலில் குறிவைத்தனர். அதனால் அவனை பின்னுக்கு தள்ளிய பிறகும் அவர்கள் நின்று விடாமல் தொடர்ந்து முன்னேறி மேலும் கொடிய தாக்குதலை தொடுக்க தயாரானார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜெயசமரனும் சமரனும் அவர்களின் நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டனர். அதனால் உடனே சமரன் தனது சக்திகளை திரட்டி ஒரு பெரிய நிலவு போன்ற உருவத்தை உருவாக்கி அதை வேகமாக அரக்க மன்னனை நோக்கி அனுப்பினார். பின்னர் அந்த அரக்க மன்னன் தனது முஷ்டியில் சக்தியை சேர்த்து சமரனின் தாக்குதலை நேரடியாக முறியடித்தான். அந்த அளவற்ற அரக்க சக்தியின் தாக்கத்தில் சமரனின் ஹீமவாகினி சக்திகள் ஒரு கணத்தில் அழிந்தன. அதோடு மட்டுமல்லாமல் அந்த அரக்க சக்தியிலிருந்து உருவான ஒரு கருப்பு ஒளி மின்னல் வேகத்தில் சமரனை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அது அவனை அடைவதற்கு முன்பே அதன் பாதையில் திடீரென ஒரு பெரிய கருந்துளை தோன்றி அந்த சக்தியை முழுவதுமாக விழுங்கியது. இருப்பினும் அரக்க சக்தியின் அளவு மிக அதிகமாக இருந்ததால் அந்த கருந்துளை வேகமாக பெரிதாகி இறுதியில் ஒரு பெரும் சத்தத்துடன் வெடித்தது. இதை கண்ட ஜெயசமரனின் முகத்தில் லேசான கலக்கம் தோன்றியது. ஏனெனில் அவனது பண்டைய குறியீட்டின் சக்தியால் உருவான அந்த கருந்துளையையும் அந்த தாக்குதல் அழித்து விட்டது. உண்மையில் அந்த 3 தலைவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகள் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானதும் ஆபத்தானதுமாக இருந்தன. அடுத்த கணத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து ஊதா மற்றும் தங்க ஒளி வெளிப்பட மற்ற இருவரும் அவனுடன் சேர்ந்து அரக்க மன்னனை மீண்டும் தாக்க தயாரானார்கள். இதனால் மூவரின் சக்திகளும் முழுமையாக வெளிப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியான ஒருங்கிணைந்த தாக்குதல்களை தொடங்கினர். இந்த தாக்குதல்களை அரக்க மன்னன் தனது சொந்த அரக்க சக்திகளால் தாங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த போரின் தீவிரம் நெஞ்சை பிளக்கும் அளவுக்கு உயர்ந்தது. பிறகு அந்த மோதலின் விளைவாக நிலமும் பரிமாணங்களும் சிதறி போனது போல தோன்றியது. ஒவ்வொரு முறை அவர்களின் சக்திகளும் அரக்க சக்திகளும் மோதிய போதும் ஒரு பெரும் புயல் எழுந்தது. இதனால் மற்ற வீரர்கள் அனைவரும் அந்த புயலை தவிர்க்க விரைந்து பின்வாங்கினர். இவ்வளவு நேரம் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொண்ட போதிலும் பிரபஞ்ச அரக்க மன்னனின் முகத்தில் சோர்வின் எந்த அறிகுறியும் தெரியவில்லை. மாறாக அவன் முடிவில்லாதது போல தொடர்ந்து அரக்க சக்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அதற்கிடையில் அவன் கொடுத்த ஒரு வலிமையான குத்து 3 சகோதரர்களையும் வெகு தூரம் தூக்கி எறிந்தது. அவர்கள் அப்படியே பின்னோக்கி தள்ளப்பட்ட போது அந்த 3 தலைவர்களும் சிரித்தபடியே, சமரா, அவ்வளவுதானா? இந்த அரக்க உலகத்துல அரக்க சக்திகளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்ல. நீ பாக்குற இருளின் அடிமைகள் எல்லாரும் நீங்க எத்தனை தடவை கொன்னாலும் மறுபடியும் எந்திரிச்சு வந்து போராடுவாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா உங்க தொண்டைமான் அழிப்பு கூட்டணிக்கு அந்த மாதிரி எந்த திறமையும் இல்ல. நேரம் போக போக
உன்னோட தோழர்கள்ல பல பேர் சோர்வுனாலேயே செத்துருவானுங்க. இனி எங்களோட இந்த அரக்க சக்திகள் கிட்ட இருந்து உங்க யாராலையும் தப்பிக்க முடியாது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலை மேலும் அதிகரித்தது. ஏனெனில் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் இருளின் அடிமைகள் மீண்டும் எழுந்து தாக்குவதை அவன் தெளிவாக கவனித்திருந்தான். இதற்கிடையில் தொண்டைமான் அழிப்பு கூட்டணியின் வீரர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தனர். மூத்த அனந்த், ஜரீனா, ஆரண்யா மற்றும் சிலர் இல்லை என்றால் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த ஜெயசமரனிடம் திவான் திடீரென, "சமரா, நாம இந்த அரக்க மன்னனை ரொம்ப சீக்கிரம் அழிக்கணும். ஏன்னா நம்ம அப்படி பண்ணலன்னா மீதி இருக்கிற அடிமைகள் இன்னும் வலிமையாயிருவாங்க" என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டபடி சற்று தொலைவில் நின்றிருந்த வீராவையும் சமரனையும் பார்த்தான். அதே நேரத்தில் அவர்கள் மூவரின் கண்களிலும் சிவப்பு ஒளி மின்னத் தொடங்கியது. பின்னர் மெதுவாக வீராவின் உடல் வளரத் தொடங்கியது. அப்போது அவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி திடீரென கணிசமாக அதிகரித்து கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் கலந்த சக்தியாக பரவியது. பிறகு அந்த சக்தி வானத்தில் ஒன்றிணைந்து பிரபஞ்ச அரக்க மன்னனை போன்ற ஒரு பிரம்மாண்டமான கருப்பு வெள்ளை சிங்க வடிவத்தை உருவாக்கியது. அந்த சிங்கத்தில் இருந்த பண்டைய சக்தி மிகவும் அபாயகரமாக உணரப்பட்டது. உண்மையில் அந்த தருணத்தில் வீரா பழிவாங்கும் புனித சிங்கமாக உருமாறியிருந்தான். அது அவனது மிக வலிமையான வடிவமாக இருந்தது. ஏனெனில் அவன் இப்போது ஒரு மந்திர மிருகமாக மாறியிருந்தான். இதற்கிடையில் சமரனின் உடலிலிருந்தும் கருப்பு ஒளி வெளிப்பட்டு மர்மமான குறியீடுகளால் நிரம்பிய ஒரு வலிமையான கவசமாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் ஜெயசமரன் ஒரு நாக கர்ஜனையை வெளிப்படுத்தினான். அதன் விளைவாக 1000 அடி உயரமுள்ள ஒரு ஊதா மற்றும் தங்க நிற நாகம் உருவாகி அதன் பிரம்மாண்டமான பண்டைய சக்தி அந்த பகுதி முழுவதும் பரவத் தொடங்கியது. இதனால் போர்க்களம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகுந்த அபாயகரமான நிலைக்கு மாறியிருப்பது அனைவருக்கும் தெளிவானது. இதற்கிடையில் அவர்கள் மூவரும் அத்தகைய பிரம்மாண்டமான சக்தியை வெளிப்படுத்திய போது தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களும் அவர்களை உற்று பார்த்தனர். அவர்களும் அந்த மூவரின் அதிகரித்த வலிமையை தெளிவாக உணர்ந்ததால் அவர்களின் கண்கள் சற்றே மாறின. ஆனால் ஒரு கணம் கழித்து அவர்கள் தங்கள் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மீண்டும் சிரிக்க தொடங்கினர். ஏனெனில் ஜெயசமரனையும் அவனது சகோதரர்களையும் விட தங்களது சக்தி இன்னும் அதிகம் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர். அதனால் அந்த 3 தலைவர்களும், முட்டாள் மனிதர்களே, இன்னைக்கு உங்களால எங்களை என்ன பண்ண முடியும்னு நாங்களும் பாக்குறோம் என்றார்கள். இந்த நேரத்தில் மேலும் பலம் பெற்றிருந்ததால் ஜெயசமரனும் மற்றவர்களும் ஒரு நொடியும் வீணாக்காமல் உடனே செயல்படத் தொடங்கினர். அதனால் எந்த பதிலும் சொல்லாமல் அடுத்த கணமே அவர்கள் தாக்குதலில் இறங்கினர். அதே நேரத்தில் வீராவால் உருவாக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான சிங்கம் முன்னோக்கி கர்ஜித்தது. அதன் பின்பு பழி வாங்கும் அந்த புனித சிங்கத்தின் உருவம் பரிமாணங்களை கடந்து விரிந்து பிரபஞ்ச அரக்க மன்னனை முழுவதுமாக சூழ்ந்தது. அதன் பின்னர் அது தனது வாயை திறந்து கருப்பு மற்றும் வெள்ளை ஒளி கலந்த அபாயகரமான சக்தியை வெளிப்படுத்தியபடி நேராக அரக்க மன்னனை நோக்கி பாய்ந்தது. அந்த ஒளியை உமிழ்ந்தவாறே வீராவும் வேகமாக முன்னேறி பிரபஞ்ச அரக்க அரசனை அடைய முயன்றான். அந்த தாக்குதல் நூற்றுக்கணக்கான அடி தூரத்தை எட்டிய போது அரக்க மன்னனின் உடலிலிருந்து அரக்க சக்திகள் எழுந்து ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு திரையாக உருவானது. அதன் மூலம் வீராவின் தாக்குதல் தடுக்கப்பட்டது. இருப்பினும் தாக்குதல் தடுக்கப்பட்ட அதே கணத்தில் வீரா தாமதிக்காமல் முன்னேறி அரக்க மன்னனை மிகுந்த வலிமையுடன் வெட்டினான். ஆனால் உடனே அரக்க மன்னனின் முஷ்டியில் சக்திகள் திரண்டு ஒரு கொடிய குத்து வீராவை நோக்கி வீசப்பட்டது. அந்த குத்து அவனை தாக்குவதற்குள் திடீரென ஒரு கருப்பு ஒளிக்கோளம் அதன் முன் தோன்றி அந்த குத்துடன் நேரடியாக மோதியது. இதை கண்ட தொண்டைமான் பிரிவின் 3 தலைவர்களின் முகங்களில் இரக்கமில்லாத கோபம் தென்பட்டது. அடுத்த கணமே அவர்கள் மற்றொரு கையை வாளாக மாற்றி எண்ணற்ற அரக்க சக்திகளை அதில் ஒன்றிணைத்தனர். பிறகு அந்த வாள் கருப்பு ஒளி கோலத்தை துளைத்து நேராக வீராவை நோக்கி பாய்ந்தது. அப்போது அந்த பகுதி முழுவதும் அதிர வைத்த ஒரு பண்டைய கர்ஜனை ஒலித்தது. அதனுடன் பரிமாணங்களை கிழித்து கொண்டு வந்த ஊதா மற்றும் தங்க நிற நாக நகம் அந்த வலிமையான வாளுடன் நேரடியாக மோதியது. அவற்றின் மோதலால் தீ பொறிகள் பறந்து சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவின. அந்த தாக்குதலின் அழுத்தத்தால் நாகநகம் பின்னோக்கி தள்ளப்பட்டாலும் வாளின் அரக்க சக்தி முறியடிக்கப்பட்டது. அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி வீரா மீண்டும் வேகமாக பாய்ந்து அரக்க மன்னனின் கையை கடுமையாக வெட்டினார். உடனே கருப்பு ரத்தம் வழிந்த பெரும் காயம் தோன்றியது. இந்த தாக்குதலால் வலியுற்ற 3 தலைவர்களும் ஆத்திரமடைந்து, இனி இந்த விளையாட்டு போதும், நீங்க 3 பேரும் கொடூரமா சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கத்தினர். அதே வேகத்தில் அரக்க மன்னனின் மற்றொரு கையை பயன்படுத்தி வீராவை பிடித்து மிகுந்த வலிமையுடன் தூரத்திற்கு தூக்கி எறிந்தனர். மலையையே நொறுக்கும் அளவுக்கு அவன் தள்ளப்பட்டாலும்
வீரா தன்னை உடனே சமநிலைப்படுத்திக் கொண்டு தரையில் காலை உறுதியாக ஊன்றி மீண்டும் தாக்க தயாரானான். இதற்கிடையில் காற்றில் பறந்து கொண்டிருந்த சமரன் தனது ரெக்கைகளை அசைத்து கருப்பு ஒளியை ஒரு பிரம்மாண்டமான ஈட்டியாக மாற்றி வேகமாக முன்னேறி அரக்க மன்னனை நோக்கி பாய்ந்தான். அதே சமயம் சற்று தொலைவில் இருந்த ஜெயசமரன் கர்ஜித்து ஊதா மற்றும் தங்க ஒளியால் சுற்றியிருந்த அரக்க சக்திகளை அகற்றினான். பின்னர் அவனும் முன்னேறி தனது நாக நகங்களால் பரிமாணங்களையே பிளக்கும் வகையில் தாக்கினான். இவ்வாறு மூவரின் ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் தொடர்ந்து அரக்க மன்னனை சுற்றி கொண்டிருந்தன. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.